மையம் டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க மகாலட்சுமி. இன்னைக்கு நம்மளோட மையம் டாக்ஸ் நிகழ்ச்சியில திருமதி டீனா அபிஷேக் அவங்க இருக்காங்க. டீனா அபிஷேக் அவங்க ஒரு புகழ்பெற்ற சைல்ட் பர்த் எஜுகேட்டர், ஒரு ரெஜிஸ்டர்ட் மிட்வைஃப், சைக்காலஜிஸ்ட் அண்ட் கவுன்சிலர். பெண்களோட சுகாதாரம் பற்றி, பெண்கள் ஹெல்த்த பத்தி பல இடங்கள்ல போய் அவேர்னஸ் கிரியேட் பண்ணிட்டு இருக்கிற பத்திரிகைகளா இருக்கட்டும், தொலைக்காட்சியா இருக்கட்டும், அங்கெல்லாம் அவங்களோட விமன் ஹெல்த்த பத்தி அவேர்னஸ் கிரியேட் பண்ணிட்டு இருக்கிற ஒரு விமன் ஹெல்த் ஸ்பீக்கர் அண்ட் பிரெக்னன்சி செலிப்ரேஷன் சென்டர். அதாவது மகப்பேறு ஒரு நோய் கிடையாது, அது ஒரு கொண்டாட்டம் அப்படின்றத இந்திய பெண்களுக்கு எடுத்து சொல்றதுக்காகவே பிரெக்னன்சி செலிப்ரேஷன் சென்டரோட ஃபவுண்டராகவும் இருக்கிறாங்க. வணக்கம் மேம், வெல்கம் டு மையம் டாக்ஸ். இன்னைக்கு நீங்க எங்களோட ஜாயின் பண்ணதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மேம். செஷன் ஸ்டார்ட் பண்ணலாமா? தேங்க்யூ மகாலட்சுமி, உங்களோட வார்ம் வெல்கம்காக தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ மேம். எஸ் மேம். சோ இப்போ we'll just start with the basics. ஏன்னா இப்போ நீங்க எதை பத்தி பேசினாலுமே ஒரு 2 நிமிஷத்துக்கு மேல கொரோனான்ற வார்த்தையவோ இல்ல கோவிட்-19ன்ற வார்த்தையவோ சொல்லாம இருக்கவே முடியாது. சுத்தி அங்கதான் வந்துருது கான்வர்சேஷன்ஸ் எல்லாமே. சோ நம்ம வாழ்க்கை ஃபுல்லாவே கோவிட சுத்தியும் கொரோனாவை சுத்தியும் இருக்குன்ற பட்சத்துல விமன் எப்படி ஹேண்டில் பண்ணணும், எஸ்பெஷலி பிரெக்னன்ட் பர்சன்? ஓகே, சோ இதுல முக்கியமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது அகைன் நிறைய மீடியால பேப்பர்ஸ்ல எல்லாத்துலயுமே வந்ததுதான் கொரோனாவோட வாழ பழகிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூ ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். சில பேருக்கு அது கொஞ்சம் வேடிக்கையா இருக்கலாம், ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் அது உண்மைதான். ஒரு நாளும் நம்ம வாழ பழகிட்டு தான் இருக்கோம். சில விஷயங்கள் கடைபிடிக்க வேண்டியது அவசியம். இது பிரெக்னன்ட் மதரா இருந்தாலும் சரி, குழந்தைங்களா இருந்தாலும் சரி, பெரியவங்களா இருந்தாலும் சரி, எங்க போனாலும் 3 விஷயம்: ரெஸ்பிரேட்டரி ஹைஜீன், ஹேண்ட் ஹைஜீன், சோஷியல் டிஸ்டன்சிங். ஸோ இது இவ்வளோத்தையும் நம்ம 3 விஷயத்தையும் கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும். ஸோ ரெஸ்பிரேட்டரி ஹைஜீன்னா என்ன? அகேன் தும்பும் போது, இரும்பும் போது நம்மளோட இந்த வெண்டா இருக்கிற ஆம்குள்ள காஃப் பண்றது. ஸோ இப்படி காஃப் பண்றது முன்னாடி எல்லாம் இது ஒரு விதத்துல கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. எங்கேயாவது போகும்போது நிறைய பேர் இப்படி ப்ரொஃபஷனல்ஸ் அதை பார்க்கும்போது இப்படி பண்ணக்கூடாது, இப்படிதான் பண்ணணும் அப்படின்னு சொல்லும் போது எல்லாரும் ஏன் இவங்க இப்படி சொல்றாங்க, ஏன் இப்படி பண்ணணும், இதெல்லாம் பண்ணா என்ன ஆகும் அப்படி நிறைய கொஸ்டின்ஸ் என்கிட்ட கேட்டிருக்காங்க. ஸோ நிறைய பேருக்கு த்ரூ அவுட் தி வேர்ல்ட் நான் மெடிக்கல் ப்ரொஃபஷனல்ஸ் கூட இது ரொம்ப காஷியஸா இப்பெல்லாம் தும்பும் போது, இருமும்போது இப்படி பண்ணும்போது பார்க்கும்போது ஹாப்பியா இருக்கு. இதுதான் ரெஸ்பிரேட்டரி ஹைஜீன். ரெண்டாவது, நிறைய பேர் கர்ச்சீஃப் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ கர்ச்சீஃப் யூஸ் பண்ணாலும் இமீடியட்டா அதை வாஷ் பண்ணணும், இல்ல தூக்கி போடணும், ஏதாவது பண்ணணும். அண்ட் ரெண்டாவது விஷயம் ஹேண்ட் ஹைஜீன். ஸோ எப்பவுமே நான் வீட்டுல தானே இருக்கேன், எதுக்கு வாஷ் பண்ணணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்கலாம். மேபி வீட்டுல வெளியே போயிட்டு திங்ஸ் வாங்கிட்டு வராங்க, மேபி அது வாட்டர் பாட்டிலா இருக்கலாம், கேனா இருக்கலாம், தண்ணி கேன் கொண்டு வந்து போடுறவங்களா இருக்கலாம், இல்ல பாலே வாங்குறீங்க. ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் வெளியே இருந்து நம்ம வீட்டுக்கு வரும். ஸோ அது எல்லாத்தையும் வாஷ் பண்ணிட்டு திருப்பி கை கழுவுனீங்களா அப்படின்னு கேட்டா கை கழுக மறந்துட்டேனே அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. ஸோ கண்டிப்பா கையும் கழுகணும். ஸோ சோஷியல் டிஸ்டன்சிங் அட்லீஸ்ட் 1 மீட்டராவது டிஸ்டன்ஸ் இருக்கிற மாதிரி நம்ம போகணும். அண்ட் டிஸ்போசபிள் மாஸ்க் யூஸ் பண்றவங்க அதை கண்டிப்பா டிஸ்போஸ் தான் பண்ணணும். இல்லைன்னா கர்ச்சீஃப் யூஸ் பண்ணிக்கலாம், டபுள் லேயர் கர்ச்சீஃப் யூஸ் பண்ணிக்கலாம், இல்ல கிளாத் மாஸ்க் யூஸ் பண்ணலாம். ஈவன் நான் நிறைய டைம் போறப்ப பார்க்க முடியுது டிஸ்போசபிள் மாஸ்க் கூட வாஷ் பண்ணி காயெல்லாம் வைக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஸோ எப்படி யூஸ் பண்ணணுமோ அப்படி யூஸ் பண்ணாதான் நமக்கு பாதுகாப்பா இருக்கும். ஸோ இதுதான் எல்லாருக்குமான காமனா கொடுக்குற ஒரு விஷயம். அண்ட் குறிப்பா பிரெக்னன்ட் மதர்ஸ்க்கு இது ஒரு பெரிய கிரைசிஸ்ன்னு நான் சொல்லுவேன். நிறைய பேர் இதுல நிறைய ஸ்ட்ரெஸ்க்குள்ள போறாங்க. 2 நாளைக்கு முன்னாடி கூட எனக்கு ஒரு மதர் கால் பண்ணாங்க. ஸோ யாருன்னே எனக்கு தெரியாதவங்க என்னோட ஃபேஸ்புக் அக்கௌண்ட்ல இருந்து எனக்கு மெசஞ்சர்ல சாட் பண்ணியிருந்தாங்க. எனக்கு கொரோனா இருக்கும்னு எனக்கு தோணுது, ஸோ என்னோட குழந்தைக்கு அது பாதிப்பா இருக்குமா, எனக்கு அது பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஸோ நான் இமீடியட்டா என்னோட நம்பர் கொடுத்தவங்க கிட்ட பேசும்போது சொன்னாங்க, என்னோட அம்மாக்கு கொரோனா பாசிட்டிவ் மேம், ஸோ எனக்கு வந்திருக்குமா, எனக்கு சான்சஸ் இருக்கா? அதுக்குள்ளே அவங்க பாசிட்டிவ்னு ரிசல்ட் வரதுக்குள்ளே நிறைய ஹாஸ்பிட்டல்ல செக் பண்ணிட்டாங்க, கொரோனா பாசிட்டிவா இருந்தா என்ன மாதிரி ப்ரொசீஜர். ஸோ அவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு என்வாயன்மெண்ட்ல தான் இப்போ இருக்கிற பிரெக்னன்ட் மதர்ஸ் இருக்காங்க. ஸோ என்னதான் நம்ம கவுன்சில் பண்ணாலும் அதை கோ த்ரூ பண்றது அவங்க தான். ஸோ ஒரு ஸ்ட்ராங்கா இருக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துல இருக்கோம் நம்ம. ஸோ எல்லாருமே ஒரு பிரெக்னன்ட் மதரும் ஒரு விமனும் ஒரு சிட்டிசன்ஸ் ஆஃப் இந்தியாவும் பெரிய வாரியர்ஸா நம்மள நினைச்சு இது ஒரு போரா ஃபைட் பண்ணி கண்டிப்பா வரணும். கண்டிப்பா மேம். சோ பிரெக்னன்ட் மதர்ஸ் பத்தி நீங்க சொல்லிட்டீங்க. அடுத்து நம்ம பேச போறது லாக்டேட்டிங் மதர்ஸ், அதாவது தாய்ப்பால் கொடுக்கக்கூடிய தாய்மார்கள். அவங்க எந்த விதமான ப்ரிகாஷன்ஸ் எடுக்கணும் மேம்? சோ தாய்ப்பால் கொடுக்கறவங்க நார்மலா கொரோனா பாசிட்டிவ் இல்ல அப்படின்னா கூட ரெஸ்பிரேட்டரி ஹைஜீன் அகைன் அவங்களுக்கும் அதே தான். தும்பும் போது, இருமும் போது கண்டிப்பா அவங்க ரெஸ்பிரேட்டரி ஹைஜீன் ஃபாலோ பண்ணணும். எப்பவுமே குழந்தை தூக்குறதுக்கு முன்னாடி ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு குழந்தைய தூக்குறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ குழந்தையோட திங்ஸ் எதுவா இருந்தாலும், மேபி பம்ப் பண்ற மதர்ஸா இருக்கலாம், வேற ஏதாவது குழந்தைங்களோட ரிலேட்டடா திங்ஸ் எடுக்கும் போதா இருந்தாலும் எப்பவுமே ஹேண்ட் ஹைஜீன்,
ரெஸ்பிரேட்டரி ஹைஜீன் யூஸ் பண்றது ரொம்ப அவசியம். ரொம்ப ஆஃபனா குழந்தைய வேற யார்கிட்டயும் கொடுக்காம இருக்கிறது அகேன் நல்லது. நிறைய விசிட்டர்ஸ் வந்து பார்க்காம இப்ப நிறைய பண்றது இல்ல. அது மாதிரி எவ்வளவு பாதுகாப்பா இருக்க முடியுமோ அவ்வளவு பாதுகாப்பா நியூலி டெலிவர்ட் மதர்ஸ் இருக்கிறது ரொம்ப அவசியம். அண்ட் அவங்களுக்கு ஒரு எமோஷனல் ரோலர் கோஸ்டர்ல இருப்பாங்க. அகேன் ஆல் ஆஃப் தி சடன் அவங்களோட ஹார்மோன் எல்லாம் வந்து ட்ராப் ஆறதுனால ஃபேமிலி சப்போர்ட் அவங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். குறிப்பா ஹஸ்பண்டோட சப்போர்ட் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எனக்கு டவுனா இருக்கு, எனக்கு கஷ்டமா இருக்கு, டயர்டா இருக்குன்னு சொன்னா பரவாயில்ல, நீ படுத்துக்கோ, ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லணுமே தவிர என்ன பண்ணிட்ட, டெலிவரி பண்ணா ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. என்னோட அம்மா எல்லாம் நிறைய குழந்தை பெற்றிருக்காங்க. என்னோட அக்கா வந்து 4 குழந்தை டெலிவரி பண்ணிருக்காங்க. நீ மட்டும் என்ன டிஃப்ரெண்டா பண்ற, நீ லேசியா இருக்க. இந்த மாதிரி சொல்லாம அவங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுத்து அவங்க பாடி அண்ட் சோல் மைண்ட் எல்லாமே ஹீல் பண்றதுக்கு அவங்களுக்கு அலோவ் பண்ணணும் as a partner-ஆ. கண்டிப்பா மேம். சோ நீங்க சொன்ன மாதிரி நார்மல் டைம்லயே இது அவங்களுக்கு ஜெனரலாமே ஒரு ரோலர் கோஸ்டர் இதுவாதான் எமோஷனல் ரோலர் கோஸ்டரா தான் இருக்கும் அப்படின்னு சொன்னீங்க. எஸ்பெஷலி இப்போ ஏற்கனவே நீங்க சொன்ன மாதிரி ஒரு பிரெக்னென்ட் உமன் வந்து ஒரு பேனிக் மோட்ல இருக்கிறாங்க இல்லையா? சோ இந்த ஸ்ட்ரெஸ் வந்து அவங்க பேபியை அஃபெக்ட் பண்ணுமா? ஸோ பேனிக் மோட் அப்படின்னா வந்து ஒரு மதர் கால் பண்ணியிருந்தாங்க ஒரு இன்டர்வியூல இருக்கும்போது. லிட்டரலா அழ ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ எனக்கு என்ன பண்ணாலும் இதை வந்து ஓவர் கம் பண்ணவே முடியல. திருப்பி 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 நான் அதையே யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி அழுற அளவுக்கு போறாங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்கு எதர் ஃபேமிலி சப்போர்ட் வேணும், இல்ல ரொம்ப வர்ஸ்ட் கேஸ் ஃபேமிலியில யாரும் அப்படி சப்போர்ட்டிவா இல்லைன்னா ஒரு ப்ரொஃபஷனலோட சப்போர்ட் கண்டிப்பா வேணும். நார்மலா எனக்கு கொஞ்சம் ஃபியர் இருக்கு. அது எல்லாருக்கும் நார்மல் தான். லைட்டா தொண்டை கழிச்சாவே வந்துருமோ, கொரோனா வந்திருக்குமோ அப்படின்னு ஒரு டவுட்ல கொஞ்சம் ஃபியர் ஃபேக்டர் இருக்கிறது நார்மல். ரொம்ப எக்ஸ்ட்ரீமா போகும்போது கண்டிப்பா ப்ரொஃபஷனல்ஸோட சப்போர்ட் எடுத்துக்கணும். எடுத்துக்கும் போது ஈஸியா அதை ஓவர் கம் பண்ணி நம்மளால வர முடியும். அண்ட் குழந்தைக்கு இது பாதிக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நமக்கு எல்லாருக்கும் ஒரு இன்சிடென்ட் தெரியும். மேபி நம்ம எல்லாம் கொஞ்சம் சின்ன குழந்தையா இருக்கும்போது நியூயார்க்ல ஒரு பெரிய இன்சிடென்ட் நடந்துச்சு. ஸோ ட்வின் டவர் வந்து பர்ஸ்ட் ஆச்சு. 9/11 அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்பெல்லாம் வந்து அது அந்த சரௌண்டிங்ல நியூயார்க்ல ஒரு 30 பிரெக்னன்ட் மதர்ஸ் வந்து பிரெக்னெண்டா இருந்தாங்க. ஸோ அது ஸ்டடீஸ் வந்து சொல்லுது. ஸோ பர்த் சைக்காலஜிஸ்ட் எல்லாமே வந்து அதை அனலைஸ் பண்ணும்போது அந்த பிரெக்னன்ட் மதர்ஸோட ஹார்மோன்ஸ் கார்டிசால் ரொம்ப ஜாஸ்தியா இருந்தது. அது ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் ரொம்ப ஜாஸ்தியா இருந்தது. ஸோ குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் குழந்தைக்கு செக் பண்ணும்போது அதே மாதிரி அந்த லெவல் ஜாஸ்தியா இருந்ததா ஸ்டடிஸ் சொல்லுது. ஸோ சேம் கிரைசிஸ், அதே கிரைசிஸ் தான். அகைன் நான் ஃபர்ஸ்டே மென்ஷன் பண்ணேன், நம்ம எல்லாமே வாரியர்ஸ். ஸோ ஒரு போர் வீட்டோட இருதயம், அதாவது ஹார்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்துதான் ஆகணும். ஓகே, ஸோ நம்ம அதை ஃபைட் பண்ண போறோம். ஸோ திரும்பி பார்க்கவே கூடாது. எவ்வளவு பேர் அஃபெக்ட் ஆயிருக்காங்க, எவ்வளவு பேருக்கு இது பாதிப்படைஞ்சிருக்கு சொல்லிட்டு நிறைய ரீசர்ச் பண்றதை விட இது வந்து நம்ம ஃபைட் பண்ணி வெளியே வருவோம்னு ஒரு விடாமுயற்சிய நம்பிக்கை இருக்கும்போது கண்டிப்பா நம்மள அது பெரிதளவுல தாக்காதுன்னு நான் சொல்லுவேன். டெஃபினெட்லி மேம். அதாவது நம்ம எவ்வளவு அளவு நம்ம ப்ரிகாஷன்ஸ் எடுக்கிறோமோ அதே அளவு அன்வான்டட் இன்ஃபர்மேஷன் இப்ப டெய்லி நம்ம புள்ளி விவரத்தை தெரிஞ்சு வச்சுக்கிறதுனால நமக்கு ஆக போறது ஒண்ணுமே கிடையாது. அது எஸ்பெஷலி அதை வந்து எல்டர்ஸ் கிட்ட இருந்தும் பிரெக்னென்ட் விமன் கிட்ட இருந்தும் தள்ளி வைக்கணும்ன்றது ஒரு நல்ல ஒரு அறிவுரை மேம். கரெக்ட். சோ மூவிங் ஆன் டு பிரெக்னென்ட் விமனோட டயட் அண்ட் எக்ஸசைஸ் மேம். சோ இப்ப எதுவுமே வந்து முன்ன மாதிரி இல்ல மேம். இப்போ நம்ம முன்ன மாதிரி விருப்பப்பட்டதெல்லாம் போய் சாப்பிடறதுக்கான கடைகளோ இல்ல வந்து கிராசரிஸோ இல்ல வெஜிடபிள்ஸோ கூட நமக்கு இஷ்டப்பட்டது வாங்குற அளவுக்கான அவைலபிலிட்டியுமே இல்ல. எல்லாமே வந்து குறைஞ்சிட்டு வருது. ப்ராக்சிமிட்டி வந்து சுருங்கிட்டே வருது. அதே மாதிரி ஜிம்முக்கு போயிட்டு இருப்பாங்களா இருக்கும், இல்ல வெளில பார்க்ல போய் வாக்கிங் போவாங்களா இருக்கும். அதுக்கான பாசிபிலிட்டிஸ் எல்லாமே சுருங்கிட்டு இருக்கு. சோ 4 செவத்துக்குள்ள முடங்குற இந்த பிரெக்னென்ட் வுமன் வந்து என்ன மாதிரி டயட் அண்ட் எக்ஸசைஸ் ஃபாலோ பண்ண முடியுமா இந்த சிச்சுவேஷன்ல? ஓகே, சோ ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா டயட் அண்ட் எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்லும் போது நிறைய கூகுள் பண்றேன். இப்ப நான் பாக்குற எல்லாருமே கூகுள் மதர்ஸ். ஸோ பிரெக்னென்ட் மதர்ஸா இருந்தாலும் சரி, நியூலி டெலிவர்ட் மதரா இருந்தாலும் சரி, ஏதாவது ஒண்ணு வாங்குறதுக்கு முன்னாடி, ஏதாவது ஒண்ணு சாப்பிடுறதுக்கு முன்னாடி என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கும், குழந்தை பிறந்ததுமே ஃபேமிலி பிளானிங் வரைக்கும் கூகுள்ல சர்ச் பண்ற மதர்ஸை தான் நான் பாக்குறேன். ஸோ இது அட்வைசபிளா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இல்ல. ஏன்னா நிறைய இன்ஃபர்மேஷன் தப்பா இருக்கு. ஸோ எல்லாத்தையுமே எடுத்துட்டு எதை ஃபாலோ பண்ணணும்னு தெரியாம எல்லாத்தையும் ஃபாலோ பண்ற மதர்ஸை நான் பார்க்க முடியுது. ஸோ டயட்னு சொல்லி பார்க்கும்போது உங்க வீட்ல நீங்க என்ன சாப்பிடுவீங்களோ அதை சாப்பிடுங்க. ஸோ இப்போ கால்சியம் நிறைய சாப்பிடணும் பிரெக்னன்சில, ஏன்னா கால்லாம் வலிக்குது, முதுகுலாம் வலிக்குது அப்படின்னு சொல்லும்போது அகேன் பிரெக்னன்சி இஸ் நாட் அ சிக்னஸ். பிரெக்னென்ட் ஆகும்போது சர்டன் பிசியோலாஜிக்கல் சேஞ்சஸ்க்குள்ள நம்ம பாடி போகும். ஸோ நம்மளோட யூட்ரஸ் சைஸ் 7 சென்டிமீட்டர் தான்.
ஸோ 7 சென்டிமீட்டர் இருக்கிற யூட்ரஸ் 40 வாரத்துல 40 சென்டிமீட்டரா மாறுது. ஒரு வாரமும் ஒரு சென்டிமீட்டர் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ உங்களோட டயப்ரம் வந்து மேல யூட்ரஸ் வர்றதுனால அது கம்ப்ரஸ் ஆகும். உங்களோட டைஜஸ்டிவ் ட்ராக்ட்ல நிறைய சேஞ்சஸ் இருக்கும். ஈவன் உங்க கிட்னி எல்லாமே ஹெட் டு டோ நிறைய சேஞ்சஸ்க்கு போயிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி போகும்போது நிறைய மாற்றங்கள் உள்ளாக்குறதுனால இந்த கொஞ்சம் உபாதைகள் எல்லாம் ஏற்படுது அப்படின்னு சொல்லுவேன். ஸோ இப்போ டயட்னு சொல்லி பார்க்கும்போது எல்லாமே போய் கூகுள் பண்ணாம கால்சியம் எதுல நிறைய இருக்குன்னு சொல்லி நீங்க சர்ச் பண்ணா கூகுள்ல வந்து முருங்கைக்கீரை காட்டுறதுக்கு சான்சஸ் கம்மி. ஃபர்ஸ்ட் வருது ப்ராக்கலி, வேணா நீங்க செக் பண்ணி பாருங்க. ஸோ ப்ராக்கலி அஃப்கோர்ஸ் நம்ம ஊர்ல ஊட்டி கொடைக்கானல்ல கிடைச்சா நாட் என்ன அகேன்ஸ்ட் ஆஃப் ப்ராக்கலி. ஸோ ப்ராக்கலி சாப்பிடக்கூடாது நான் இங்க வந்து ப்ரொபகண்டா பண்ண வரல. ஸோ ப்ராக்கலி இஸ் நாட் அவர் ட்ரெடிஷனல் ஃபுட். ஸோ என்ன அவைலபிளா இருக்கோ நம்ம லோக்கல் சோர்ஸ்ல அதை சாப்பிடணும். அதுதான் கரெக்ட். ஸோ எக்ஸசைஸ் அப்படின்னு பார்க்கும்போது அகேன் யூடியூப் சேனல்ஸ் பார்த்து பிரெக்னென்ட் மதர்ஸ் பண்ற எக்ஸசைசஸ் எல்லாத்தையுமே பண்றது ரொம்ப தப்பு அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இதுல ரிஸ்க் ஃபேக்டர் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. எல்லாரோட பாடியும் ஒரே மாதிரி இருக்காது. சில பேருக்கு லோவர் பிளாசென்டா இருக்கும், சர்விக்ஸ் கம்மியா இருக்கும், சர்விக்ஸ் லென்த் வந்து 3 சென்டிமீட்டர் டு 3.5 சென்டிமீட்டர் இருக்கும். சில பேருக்கு வந்து 2 சென்டிமீட்டர் 2.5 அது மாதிரி இருக்கும்போது ப்ரொஃபஷனல்ஸ் கிட்ட போய் இந்த எக்ஸசைசஸ் நான் பண்ணலாமா அப்படின்னு செக் பண்ணிட்டு பண்றது ரொம்ப அவசியம். நான் இப்போ ரீசெண்ட் டேஸ்ல நார்மல் டெலிவரி ஒரு ட்ரெண்டிங்கா இருக்கிறதுனால எப்படியாவது நான் நார்மல் டெலிவரி பண்ணிடணும் அப்படின்னு பிரெக்னென்ட் ஆன உடனே நினைக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ சில பேருக்கு வந்து ஃபர்ஸ்ட் சி செக்ஷன் ஆயிருக்கும், ரெண்டாவது எனக்கு எப்படியா நார்மல் டெலிவரி ஆகணும், வி பேக் அப்படின்னு சொல்லுவோம், வெஜினல் பர்த் ஆஃப்டர் சி செக்ஷன். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, 30 வீக்ஸ்க்கு அப்புறம் தான் காலே பண்ணுவாங்க என்ன பண்ணணும். 38 வீக்ஸ்ல மிஞ்சி போனா 2-3 வீக்ஸ் தான் இருக்கும், இப்போ என்ன பண்ணணும், நான் என்ன எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ பிரெக்னன்சிக்கு பிளான் பண்ணும் போதே ஒரு ப்ராப்பர் டயட், ப்ராப்பர் எக்ஸசைசஸ் அண்ட் எல்லாத்துக்கும் மேல உங்களோட மென்டல் ஹெல்த் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் ஒரு குழந்தைக்கு பிளான் பண்றோம், எப்படி ஒரு கல்யாணத்துக்கு ரெடி ஆகும் நம்ம ஃபேமிலியில. ஸோ கேர்ள் மட்டும் ரெடி ஆக மாட்டாங்க, டோட்டல் ஃபேமிலி எல்லாருமே பயங்கர எக்ஸைட்டடா எல்லாமே பெஸ்டா சூஸ் பண்றது, ஃபுட்ல இருந்து போட்டோகிராஃபில இருந்து மேக்கப்ல இருந்து எல்லாமே. ஸோ அதே மாதிரி ஒரு குழந்தைக்கு ரெடி ஆகும் போது அந்த எக்ஸைட்மெண்ட் ஃபேமிலி ஃபுல்லா இருக்கணும், அந்த பார்ட்னர் கிட்டேயும் கண்டிப்பா இருக்கணும். ஸோ அப்பதான் ஒரு ஹெல்தி டயட் அண்ட் எக்ஸசைசஸ் கூட நம்மளால பண்ண முடியும். கண்டிப்பா மேம். டெக்னாலஜி வளர்றதுக்கு முன்னாடி ஒரு பிரெக்னெண்டா இருக்கிறவங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் அம்மா கிட்டயோ பெரியமா கிட்டயோ இல்ல அக்கா கிட்டயோ இல்ல டாக்டர் கிட்டயோ கேட்பாங்க. இப்ப டெக்னாலஜி வளர்ந்ததுக்கு அப்புறம் எல்லாத்தையும் கையில எடுத்துக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இன்ஃபர்மேஷன் ஓவர்லோட் நீங்க சொன்ன மாதிரி ஆல் டைப்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் இருக்கு. அது என்ன பிரச்சனை ஆகுது அப்படின்னா ஸ்பெசிபிக்கா டெய்லர் மேடா வந்து வரது கிடையாது, எல்லாமே ஜெனரிக்கா இருக்கு. சோ யங் உமன் அவுட் தேர், தயவு செஞ்சு நீங்க ப்ரொஃபஷனல் ஹெல்ப் மட்டும் நாடுங்க, கூகுள் வேண்டாம், நம்ம இன்ஃபர்மேஷனை கையில எடுக்க வேண்டாம். We'll move on to general women health and especially in terms of pregnant women. So first வந்து பேசிக்ல இருந்தே ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ வந்து ஒரு ட்ரெண்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கோம், அதாவது பர்த் கிளாஸஸ். பிரெக்னெண்டா இருக்கிற விமன் வந்து அவங்க குழந்தை பிறக்கும் போது குழந்தை பிறக்கிற வரைக்கும் என்னென்ன ஃபாலோ பண்ணணும், எக்ஸசைஸா இருக்கலாம் இல்ல வந்து யோகா வாட் எவர், அது என்னென்ன ஃபாலோ பண்ணணும், குழந்தை பிறந்த பிறகு அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றதுக்கான கிளாஸஸ் இருக்கு. அது வந்து எவ்வளவு அளவுக்கு அவசியம், அதை பத்தி கொஞ்சம் எலாபரேட்டா சொல்லுங்க. ஓகே. ஸோ இன்னுமே இதை அக்செப்ட் பண்ணிக்காத மக்கள் தான் ஜாஸ்தி. என்ன புதுசா இருக்கு, சைல்ட் பர்த் எஜுகேஷன், எதுக்கு இது தேவை, இந்த ப்ரீதிங் எக்ஸசைசஸ் எல்லாம் பண்ணா என்ன ஆகும். ஸோ நிறைய பேரோட அசம்ஷன் எப்படி இருக்குன்னா, சைல்ட் பர்த் எஜுகேஷன்ங்கும் போது என்ன நினைக்கிறாங்கன்னா ப்ரீதிங் எக்ஸசைசஸ் சொல்லி கொடுப்பாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ ப்ரீதிங் எக்ஸசைசஸ் மட்டும் கிடையாது. ஸோ லேபர் ரூம்ல போயிட்டு இப்படி பண்ணா மட்டும் உங்க பேபியை வந்து ஈஸியா டெலிவர் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு ஒரே ஒரு விஷயம் ரொம்ப ஷார்ட்டா நான் சொல்லணும் அப்படின்னா, உங்க பாடி மைண்ட் சோல் எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ண வச்சு ஸோ ஈஸியா ஒரு பேபியை வந்து டெலிவர் பண்ண வைக்கிறதும், அதுக்கப்புறம் போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன்ல இருந்து நிறைய மதர்ஸ் அதை வந்து ஃபைட் பண்றாங்க. ஸோ அதுக்கான அவேர்னஸ், ஸோ பிரெஸ்ட் ஃபீடிங்னா என்ன எல்லாத்தையுமே சொல்லி தரதான் சைல்ட் பர்த் எஜுகேஷன். ஸோ இதுல இது எப்படி நம்ம இந்தியன் கல்ச்சருக்கு சூட் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ நிறைய பேர் இன்னுமே அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. நம்மளோட ஆப்ஸ் வந்து அப்டேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இப்போ எந்த ஆப் டவுன்லோட் பண்ணாலும் ஒரு 1 மந்த்க்கு அப்புறம் அப்டேட் யுவர் ஆப்னு வருது. ஸோ அது ஓல்டு வெர்ஷன் நீங்க யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதே மாதிரி எல்லாத்துக்குமே இது வந்து அப்ளிகபிள் ஆகும். நம்ம முன்னாடி காலத்தை எடுத்து பார்த்தா ஹோம் பர்த் நிறைய பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ ஹோம் பர்த்ல மெட்டர்னல் மொர்டாலிட்டி ரேட் ரொம்ப ஜாஸ்தியா இருந்துச்சு. ஸோ அம்மா குழந்தை இல்ல யாராவது ஒருத்தவங்க இறந்து போறது ஜாஸ்தியா இருந்துச்சு. ஸோ நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருந்துச்சு. ஸோ அதை கம்மி பண்றதுக்கு தான் நிறைய ஃபாலோ அப் ஸ்கேன்ஸ் அது மாதிரி தான் வந்துச்சு. ஸோ நிறைய பேர் கேட்பாங்க, எதுக்கு இவ்வளோ ஸ்கேன் பண்ணணும்,
ஸோ பழைய காலத்தெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்கன்னா நிறைய குழந்தைங்களுக்கு டவுன் சிண்ட்ரோம் அந்த மாதிரி குழந்தைங்களை பார்க்க முடிஞ்சிச்சு. ஸோ இப்போ நீங்க எல்லாம் சொசைட்டில பார்க்கும்போது நிறைய குழந்தைங்க டவுன் சிண்ட்ரோமோட எல்லாம் இருக்க மாட்டாங்க. as much as possible அதை ஸ்கிரீன் பண்ணி அதெல்லாம் ப்ரிவென்ட் பண்றதுக்கு நம்ம மெடிக்கல் ப்ரொஃபஷனல்ஸ் ட்ரை பண்ணி கம்மி பண்ணியிருக்காங்க. ஸோ நிறைய ரெவல்யூஷன் ஆயிட்டு இருக்கும்போது ஸோ என்ன சைல்ட் பாத் எஜுகேஷன் அப்படிங்கிறது புதுசுதான் நம்ம ஊருக்கு. ஸோ இந்த விஷயம் நமக்கு கண்டிப்பா தேவை. ஸோ ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்றது, ஸோ டயட் ஆகட்டும், எக்ஸசைஸ் ஆகட்டும், சைல்ட் பர்த் ஆகட்டும், அந்த உமன் வந்து எவ்வளவு ஸ்ட்ராங், அவங்களோட ஹார்மோன்ஸ் எவ்வளோ அந்த லேபர் அப்போ ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு தெரிய வைக்கிறது தான் சைல்ட் பர்த் எஜுகேஷன் அப்படின்னு நான் சொல்வேன். ஸோ எவ்வளவு பேருக்கு தெரியும் லேபர் போறாங்க, ஐயோ அம்மான்னு கத்துற உமனை தான் நீங்க பார்த்திருப்பீங்க. ஸோ லேபருக்கு சப்போர்ட்டிவா இருக்கிற ஹார்மோன்ஸ், அதாவது ஒரு சர்ஜரிக்கு போறப்போ சர்ஜரி முடிச்சுட்டு அந்த பேஷண்ட் வரும்போது அவங்களுக்கு வலிக்காம இருக்கிறதுக்கு யூஸ் பண்றது நார்கோட்டிக் ட்ரக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மார்ஃபின் அந்த மாதிரி ட்ரக்ஸ். ஸோ நேச்சுரலா அந்த மார்ஃபின் மாதிரியான ஹார்மோன்ஸ் லேபர் அப்போ நம்ம பாடியில செக்ரீட் ஆகுது. ஸோ இது எத்தனை பேருக்கு தெரியும்னு நமக்கு தெரியாது. ஸோ இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன் எஜுகேஷன் கொடுக்கும்போது, எஜுகேட் யுவர் செல்ஃப் அப்படின்னு நாங்க சொல்லுவோம். ஸோ எஜுகேட் பண்ணிக்கும் போது அந்த மதர் வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க அந்த ப்ராசஸை, ஈஸியா ஹாப்பியா ரொம்ப ஜென்டிலா அவங்க பர்த் கொடுக்கறதுக்கு ஈஸியா இருக்கும். கண்டிப்பா மேம். சோ கிளாஸஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு, இப்போ லேபருக்கான நேரம் வந்துருச்சு அப்படின்னு வச்சுக்கலாம். சோ அதெல்லாம் 2 டைப்ஸ் இல்லையா? ஒன்னு வந்து சுகப்பிரசவம் ஒன்று இருக்கு, சி செக்ஷன் இருக்கு. சி செக்ஷன்லயே சில டைப்ஸ்லாம் இருக்கு, எபியூரியல் இருக்கு, இல்ல நம்ம ஆபரேட் பண்ணி பேபியை வெளில எடுக்கிற மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு. சோ இத பத்தி கொஞ்சம் இதுவா சொல்லுங்க மேம். என்னன்னா இப்போ வரைக்குமே நம்ம அட்லீஸ்ட் இந்தியன் உமன் பொறுத்த வரைக்கும் எப்பவுமே நார்மல் டெலிவரி தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. அதுல சி செக்ஷன் குறித்த ஒரு பயம் இருக்கு. சோ நார்மல் டெலிவரி வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுக்கணும்? ஃபர்ஸ்ட் நீங்க அது சொல்லுங்க, அதுக்கப்புறம் நம்ம அடுத்து சி செக்ஷன் பத்தி போலாம். ஸோ அகேன் நார்மல் டெலிவரி அப்படின்னு பார்க்கும்போது, ஸோ நார்மல் டெலிவரின்னு அகேன் இப்போ வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு அந்த ஸ்ட்ரெஸ் ஃபேக்டர்னு நான் சொல்லுவேன். அதை ஸ்ட்ரெஸ்ஸாக தான் நான் பார்க்குறேன். ஸோ இது வந்து எப்படியாவது நார்மல் டெலிவரி பண்ணணும். இப்போ கிளாஸஸ்க்கு வரும்போது ஃபர்ஸ்ட் என்கொயரி பண்ணும்போது வந்து உட்கார்ந்த உடனே என்கிட்ட கேட்குற ஃபர்ஸ்ட் கொஸ்டின், எனக்கு எப்படியாவது நார்மல் டெலிவரி பண்ணணும், பண்ண வச்சுடுங்க. ஈவன் கொஞ்சம் கைனகாலஜிஸ்ட் கிட்ட நான் பேசும்போது சொன்னாங்க, டீனா எப்படியாவது எனக்கு நார்மல் டெலிவரி பண்ண வைங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நம்ம ஏன் மேம் நார்மல் டெலிவரியில அப்சஸ்டா இருக்கும்? சோ எல்லாருக்கும் அஃப்கோர்ஸ் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு நார்மல் டெலிவரியில. சரி, மக்கள் என்ன நினைக்கிறாங்க, சி செக்ஷன் வந்து டாக்டர்ஸ் வந்து காசுக்காக பண்றாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. நிறைய டாக்டர்ஸ் காசுக்காக மட்டும் பண்றது இல்ல, நிறைய காம்ப்ளிகேஷன்ஸோட தான் மதர்ஸ் இருக்காங்க. சோ எத்தனை பேருக்கு அம்னியோட்டிக் ஃப்ளூயிட் லெவல் நார்மலா இருக்கு, எவ்வளவு பேர் ஜிடிஎம் இல்லாம ஜெஸ்டேஷன் டயபெட்டிஸ் இல்லாம பிரெக்னன்சியை கிராஸ் பண்றாங்க, எவ்வளவு பேர் மந்த்லி 1 kg மட்டும் வெயிட் கெயின் இருக்கிறாங்க. ஏன் வெயிட் கெயின் நான் குறிப்பிட்டு சொல்றேன்னா, இப்போ பிரெக்னன்சி ஸ்டார்ட் பண்ணும்போதே ஆல்ரெடி பிஎம்ஐ கிராஸ் ஆயிருக்கும். ஸோ 30 மேல இருக்கும். ஸோ பிரெக்னன்சி ஸ்டார்ட் பண்ணும்போதே 30 மேலனா, ஸோ த்ரூ அவுட் 40 வீக்ஸ் டிராவல் பண்ணும்போது ரொம்ப ஜாஸ்தி 20 kg வெயிட் கெயின் ஆகும்போது அவங்க ரொம்ப ஷீ இஸ் வெரி ப்ரோன் டு டெவலப் ஜிடிஎம், அந்த ப்ரீ எக்லாம்சியா. ஸோ ப்ரீ எக்லாம்சியானா பிபி ஜாஸ்தியா, ஃபிக்ஸ் வருது, அந்த மாதிரி நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு. ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் கேட்வேல இருக்கிற மாதிரியான ஒரு விமன். ஸோ எல்லா டிசீஸ் கண்டிஷனோட ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் எடுத்து பார்த்தோம்னா, ஸோ ஃபர்ஸ்ட் வரது ஒபிசிட்டி. ஒபிசிட்டி அண்ட் ஸ்ட்ரெஸ். ஸோ எல்லா டிசீஸ் கண்டிஷன்ஸ் எங்களோட மெடிக்கல் புக்ஸ் எல்லாம் எடுத்து பார்க்கும்போது எல்லாத்தோட ரிஸ்க் ஃபேக்டர்ஸ்லயும் காரணம்ல முதல்ல வந்து ஒபிசிட்டி தான் இருக்கு. ஆமா, ஃபர்ஸ்ட் வந்து ஒபிசிட்டி அண்ட் ஸ்ட்ரெஸ் தான் இருக்கும். எல்லா டிசீஸ் கண்டிஷன்ஸ்லயுமே இருக்கும். அதனாலதான் டாக்டர்ஸ் அண்ட் மெடிக்கல் ப்ரொஃபஷனல்ஸ் எல்லாமே இன்சிஸ்ட் பண்றது, உங்களோட வெயிட் கெயின் மந்த்லி இவ்வளவுதான் இருக்கணும், இவ்வளவுதான் அவங்களோட ரெக்கமெண்டட் வெயிட் கெயின். ஸோ சில பேரோட வெயிட்டே அண்டர் வெயிட்டா இருக்கும். ஸோ பிரெக்னன்சி ஸ்டார்ட் பண்ணும்போதே வந்து ரொம்ப அண்டர் வெயிட்டா இருப்பாங்க. ஸோ 150 சென்டிமீட்டர் இருக்காங்கன்னா அவங்க வெயிட் கண்டிப்பா 50 kg இருக்கும். ஆனா அவங்க 40, 43 அப்படி இருந்தாங்கன்னா ஓகே. ஸோ அவங்களுக்கு ஹை கேலரி டயட், அது மாதிரி அவங்களுக்கு ஏற்ற மாதிரியான டயட் கொடுக்க முடியும். ஸோ அகேன் இதுவுமே ப்ரொஃபஷனல்ஸ் பார்த்து தான் கொடுக்கணும். ஸோ இஷ்டத்துக்கு அவங்களே எல்லாமே வந்து நிறைய ஆப்ஸ் வந்துச்சு. இப்போ ஏதாவது ஒன்று டவுன்லோட் பண்ணிட்டு அவங்களுக்கு தேவையான விஷயங்களை மட்டும் எடுத்து அதெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஸோ நார்மல் டெலிவரிக்கு பிளான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, பிரெக்னன்சிக்கு பிளான் பண்ணும்போதே இதெல்லாம் பண்ணா ஈஸியா இருக்கும். ஸோ அட்லீஸ்ட் பிரெக்னென்ட் ஆனதுக்கு அப்புறம் பெல்விக் ஃப்ளோர் எக்ஸசைசஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ முன்னாடி காலத்துல நம்ம வீட்டுல மெய்ட்ஸ் எல்லாம் அவ்வளவா இருக்க மாட்டாங்க, எல்லா ஒர்க்கும் அவங்களே தான் பண்ணுவாங்க. ஸோ கீழே மாப் ஸ்டிக் எல்லாம் கிடையாது, அப்போ கீழே குனிஞ்சுதான் உட்காந்து தொடப்பாங்க. ஸோ இந்தியன் டாய்லெட்ஸ் இருந்துச்சு, ஸ்குவாட்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் டெய்லி நம்மளோட லைஃப்ல இருந்துச்சு. எத்தனை பேர் வீட்டுல ஸ்குவாட் பண்றாங்கன்னு கேட்டா கண்டிப்பா இல்ல. இந்தியன் டாய்லெட்ஸ் வந்து இருக்கிற வீடே கைவிட்டு என்ற
அளவுக்கு தான் இருக்கு. இந்த மாதிரி நம்ம பிராக்டிஸ் எல்லாத்தையுமே மாத்திட்டு சைல்ட் பர்த் எஜுகேஷன் வரும்போது மட்டும் நம்ம தாத்தா பாட்டி காலத்துக்கு போயிடுறோம். சோ எங்க பாட்டி எல்லாம் வந்து சைல்ட் பர்த் எஜுகேஷன் கிளாஸஸ்க்கு போல. ஆனா நம்ம எல்லாத்துலயுமே அட்வான்ஸ்டா இருக்கும். சோ எல்லாமே அட்வான்ஸ்டா இருக்கும்போது நம்மள எஜுகேட் பண்ணிக்கிற வேண்டிய டைம்ல தான் இருக்கும். ஏன்னா இன்ஃபர்மேஷன் இஸ் எவ்ரிவேர். சோ எல்லா இடத்துலயும் இருக்கிறதுனால எது கரெக்ட் எது தப்புன்னு தெரியறது இல்ல. அண்ட் அகைன் நிறைய மித்ஸ் இருக்கு. கீ நிறைய சாப்பிட்டா நார்மல் டெலிவரி ஆகும். நிறைய சொல்லுவாங்க. சம்டைம்ஸ் ரொம்ப ஃபன்னியா இருக்கும். தேங்காய் சட்னி சாப்பிடக்கூடாது, சாப்பிட்டா குழந்தைக்கு வந்து முடி வளராது, முட்டை சாப்பிட்டா பேபியோட ஹெட் எல்லாம் ஒரு மாதிரி பொறி பொறியா வந்துடும். இந்த மாதிரி ரொம்ப நியூட்ரிஷியஸ் டயட் எல்லாம் அவாய்ட் பண்ணுவாங்க. ராகி சாப்பிட்டா சூடாயிடும், கம்பு சாப்பிட்டா சூடாயிடும். இந்த மாதிரி நிறைய மித்ஸோட நிறைய மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஈவன் ஹீமோகுளோபினோட நீட் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கிறதுனால, அயனோட நீட் ஜாஸ்தியா இருக்கிறதுனால டாக்டர் வந்து அயன் சப்ளிமெண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. சரி இங்க சாப்பிடுவாங்க. நெக்ஸ்ட் டே பார்க்கும்போது அவங்களோட பூப் வந்து பிளாக் கலர்ல இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு பயம் வரும். என்னடா பிளாக் கலர்ல இருக்கு, சரி ஓகே பூப்பே வந்து பிளாக் கலர் மாறிடுச்சு, அப்ப என் பேபி பிளாக் ஆயிட்டா என்ன பண்றது? சோ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் செக் பண்ணுவாங்க. ஆமா நான் வந்து சாப்பிடல, அயன் டேப்லெட் சாப்பிட்டா குழந்தை கருப்பாயிடுமா, சோ அயன் டேப்லெட் எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ லாஸ்ட் ட்ரைமஸ்டர் வரும்போது ஹீமோகுளோபின்ல டிராஸ்டிக் சேஞ்சஸ் இருக்கும். ஸோ டிராஸ்டிக் சேஞ்சஸ் இருக்கிறதுனால பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் எடுக்கிற அளவுக்கு போக வேண்டியதா இருக்கு. ஸோ அயன் சப்ளிமெண்ட் தான் எடுத்துக்கணும்னு இல்லை, அட்லீஸ்ட் டயட்டாவது எடுத்துக்கணும்னு நம்ம அதையும் பண்ண மாட்டோம், சப்ளிமெண்ட்ஸும் எடுத்துக்க மாட்டோம். ஸோ நார்மல் டெலிவரி அப்படின்னு சொல்லும் போது எல்லாமே ஒரு என்ன ஒரு பேஸ்கெட்ல வச்சு எடுத்துக்கிற மாதிரி ஒரு விஷயம் மட்டும் கிடையாது. ஸோ எல்லாத்துலயுமே அட்டென்ஷன் கொடுக்க வேண்டிய ரொம்ப அவசியம். ஓகே மேம். சோ ஏஜ் ஃபேக்டர் ஹவ் இம்பார்ட்டன்ட் இட் இஸ் ஃபார் a நார்மல் டெலிவரி மேம்? ஒரு இந்த ஏஜுக்கு மேல நார்மல் டெலிவரி வாய்ப்பு இல்ல அந்த மாதிரி எதுவும் இருக்கா? சோ ஏஜுக்கு மேல அப்படின்னு சொல்ல முடியாது. அவங்களோட பிசிக்கல் அண்ட் மென்டல் ஹெல்த் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நம்மளோட செலிபிரிட்டிஸே எடுத்துக்கிட்டீங்கன்னா 42 இயர்ஸ்ல எல்லாம் நார்மல் டெலிவரி பண்ண செலிபிரிட்டிஸ் இருக்காங்க. ஆமா கண்டிப்பா. சோ அதனால ஏஜ் ஒரு ஃபேக்டர், அஃப்கோர்ஸ் ஒரு ஃபேக்டர் தான். ஆனா அதுல அவங்க பிரெக்னன்சி கரெக்டா பிளான் பண்ணி நான் இந்த ஃபுட்ஸ் எல்லாம் எடுத்துக்கணும், எக்ஸசைசஸ் கரெக்டா வச்சுக்கணும், மென்டல் ஹெல்த்தும் இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால இதெல்லாம் நான் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது ஏஜும் ஒரு ஃபேக்டர் கிடையாது. ஸோ நம்ம கரெக்டா எடுத்துட்டு போகணும்னா. சோ கரெக்டான எஃபர்ட்ஸ் போட்டு அதை கரெக்டா பிளான் பண்ணி அவங்க பண்ணாங்க அப்படின்னா நார்மல் டெலிவரி இஸ் நாட் அவுட் ஆஃப் ஆப்ஷன். ஓகே மேம். சோ எந்த டைம்ல வந்து நார்மல் டெலிவரி வேண்டாம் இல்ல சி செக்ஷனுக்கு போகணும் அப்படின்னு ஒரு பிசிஷியன் வந்து டிசைட் பண்ணுவாங்க? ஓகே. சோ இதுல வந்து குழந்தையும் அம்மாவையும் சேவ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரே இன்டென்ஷன் தான் 99% எல்லா கைனகாலஜிஸ்டுமே இருக்கும். ஸோ நம்ம நிறைய பேரை வந்து தப்பா நினைக்கிறோம். ஓகே ஸோ இவங்க வந்து பணத்துக்காக இப்படி பண்றாங்க அப்படின்னு. என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு பயம், ஓகே எப்படியா நான் இவங்களை சேவ் பண்ணிடணும், எதுக்கு ரிஸ்க் எடுக்கணும்னு நினைச்சுதான் அவங்க போறாங்க. ஸோ இதுல காம்ப்ளிகேஷன்ஸ் நிறைய இருக்கிற மதர்ஸ், ப்ரீ எக்லாம்சியா. ஸோ ப்ரீ எக்லாம்சியானா அந்த மதருக்கு வந்து பிபி ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். ஸோ பிபி ஜாஸ்தியா இருக்கும் போது ஃபிட்ஸ் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ ஆன்டிபார்டம் ஹெமரேஜ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ குழந்தை வயிற்றுல இருக்கும் போதே ப்ளீட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ சிவியர் ப்ளீடிங் ஆகும்போது ஷாக்கு போவாங்க. ஸோ ஷாக்னா இமீடியட்டா அந்த மதரை நம்ம லூஸ் பண்றதுக்கு சான்சஸ் நிறைய இருக்கு. ஸோ ப்ரீ எக்லாம்சியானே ஃபர்ஸ்ட் எழுதிருவாங்க ஹை ரிஸ்க் மதர் அப்படின்னு எழுதிருவாங்க. ஸோ எங்களுக்கு வந்து ஒரு கேட்டகரி கைனகாலஜிஸ்ட், நான் கைனகாலஜிஸ்ட் இல்லை, ஸோ ரெஜிஸ்டர்ட் மிட்வைஃப்னால இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் நான் படிச்சிருக்கேன். ஸோ ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் வரும்போது ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு மதரை அசிஸ்ட் பண்ணும்போது அவங்க சர்டன் கேட்டகரிஸ் வச்சிருப்பாங்க. ஸோ ஓகே இவங்களுக்கு பிபி ஜாஸ்தியா இருக்கு, இவங்க ப்ரீ எக்லாம்சியா போறதுக்கு சான்சஸ் இருக்கு, ஸோ நான் ஃபர்ஸ்ட் இவங்களுக்கு ஒரு அட்டென்ஷன் கொடுக்கணும். ஸோ டயபெட்டிஸ் இருக்கு, ஸோ ஜிடிஎம் ஜெஸ்டேஷன் டயபெட்டிஸ் இருக்கு, ஸோ பிக் பேபி வரதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ பிக் பேபினா 4 kgக்கு மேல, ஸோ இன்னும் குழந்தைக்கு ஜுவனைல் டயபெட்டிஸ் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ ரொம்ப பிக் பேபியா இருந்தா ஷோல்டர் டிஸ்ட்ரோஷியா, பேபி எடுக்கும் போது பேபி வராம போறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ ஏதாவது பேபியை வந்து புடிச்சு இழுக்கும் போது ஹெர்ப்ஸ் பால்சி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ குழந்தையோட கை கால் ஒரு ஒரு சைட்ல வந்து ஒரு மாதிரி என்ன சொல்றது ஃபங்க்ஷன் ஆகாம போறதுக்கு சான்சஸ் இருக்கு. இந்த மாதிரி நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கிறதுனால பிசிஷியன்ஸ் வந்து கைனகாலஜிஸ்ட் வந்து ரிஸ்க் எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சி செக்ஷன் போவாங்க. ஸோ இதுல அகைன் நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கிறதுனால என்ன ஆம்னியோட்டிக் ஃப்ளூயிடோட லெவல் ரொம்ப கம்மியா இருக்கும்போது, குழந்தை வந்து மெக்கோனியம் பாஸ் பண்ணும்போது, ஸோ குழந்தைக்கு டம்மிக்குள்ள இருக்கும்போது ஏதாவது ஒரு விஷயம் மதரோட எமோஷன்ஸ் அது ஒரு விஷயமா சொல்லலாம். மதர் ஏதாவது நினைச்சு பயந்தாவோ ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஆனாவோ அந்த டைம்ல குழந்தைக்கு வந்து ரொம்ப ஜாஸ்தி ஸ்ட்ரெஸ் உள்ள ஆகும்போது குழந்தை பயந்து மெக்கோனியம் பாஸ் பண்ணிடுவாங்க. ஸோ ஆம்னியோட்டிக் ஃப்ளூயிட்குள்ள அது மிக்ஸ் ஆகும்போது குழந்தை ஆம்னியோட்டிக் ஃப்ளூயிட் தான் குடிச்சு அது அப்படிதான் அவங்களோட நியூட்ரிஷன் எல்லாம் எடுத்துக்கிறாங்க. ஆம்னியோட்டிக் ஃப்ளூயிட் எடுத்துக்கும் போது அவங்களோட லங்குள்ள போய் லங் கொலாப்ஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ அதனாலதான் மெக்கோனியம் பாஸ் ஆயிடுச்சுன்னா இம்மிடியட்டா
வித்தவுட் எனி செகண்ட் தாட் இமீடியட்டா சி செக்ஷன் எமர்ஜென்சியா எடுக்கிறாங்க. ஸோ உடனே இவங்க வந்து சான்ஸ் தேடுறாங்க டாக்டர்ஸ், அந்த மாதிரி நிறைய பேர் பேசுறது நானே கூட கேட்டிருக்கேன். ஸோ குழந்தையும் சேவ் பண்றதுக்காக தான் அவங்க அந்த மாதிரி விஷயங்கள் பண்றாங்க. கண்டிப்பா. சோ பேஸ் லைன் பார்த்தோம்னா எதை பத்தியுமே கரெக்டான அவேர்னஸ் இல்ல. சோ சுகப்பிரசவம் எப்படி கொண்டுட்டு வரணும்ன்ற அவேர்னஸும் இல்ல. சி செக்ஷன் ஏன் போகும், ஏன்னா இப்போ இதை கேட்கும் போது எனக்கே வந்து அந்த கன்சர்ன் புரியுது எதனால டாக்டர்ஸ் இதை ப்ரிஃபர் பண்றாங்க. அப்போ ஒரு தாய்க்கு கண்டிப்பா அதோட சீரியஸ்னஸ் புரியும். மென்டலி எப்படி மேம் அவங்களை ப்ரிப்பேர் பண்றது? ஓகே, நான் வந்து நார்மல் டெலிவரிக்கான எல்லா எஃபர்ட்ஸும் எடுக்கிறேன், நான் என்னோட சைட்ல வந்து டயட் மெயின்டைன் பண்றேன், எக்ஸசைஸ் பண்றேன், எல்லாமே பண்றேன். பட் இன் கேஸ் தேர் இஸ் an எமர்ஜென்சி அப்படின்னா சி செக்ஷனுக்கு போகணும் அப்படின்ற டைம்ல அந்த லேபர் டைம்ல அவங்க ஸ்ட்ரெஸ் ஆகுறாங்க, அதை வந்து அவங்க ப்ரிஃபரும் பண்ண மாட்டேங்கிறாங்க, அவங்க வந்து கொஞ்சம் வயலண்ட் ஆகுறாங்க, தே பிகம் வெரி அக்ரெசிவ், இன்ஃபேக்ட் கோவப்படுறாங்க. சோ இதை எப்படி தவிர்க்கிறது, இதை அவங்களை எப்படி மென்டலா ப்ரிப்பேர் பண்றது? ஸோ மென்டலி ப்ரிப்பேர் பண்றது அப்படின்னா ஃபர்ஸ்ட் திங் சைல்ட் பர்த் எஜுகேஷன். ஸோ குழந்தை டம்மில இருக்கும்போது ரொம்ப ஒரு வண்டர்ஃபுல்லான விஷயம் அப்படின்னா யூ ஹாவ் டு எஜுகேட் யுவர் செல்ஃப். ஸோ என்ன சைல்ட் பர்த் எஜுகேஷன்னா என்ன, குழந்தை டம்மில இருந்து எப்படி உருவாகுறாங்க, அதுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணணும் as a பேரண்டா, லேபர்னா என்ன, லேபருக்குள்ள நான் எப்படி போறேன், ஸோ நார்மல் லேபர் எப்படி இருக்கும், ஸோ அதுக்கு பார்ட்னரோட சப்போர்ட் எவ்வளோ இம்பார்ட்டன்ட். ஸோ நான் வந்து ஹஸ்பண்டை வந்து என்ன சொல்வேன்னா ஒரு லேபர் கேவ் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ லேபர் கேவ்னா அந்த கன்ட்ராக்ஷன்ஸ் இருக்கும்போது அந்த அந்த உமனுக்கு ஒரு 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 பெட்டரான ஒரு சப்போர்ட், ஒரு கம்பேனியன் அப்படின்னு பார்த்தா கண்டிப்பா அது பார்ட்னர் தான். ஸோ அவங்கக்கிட்ட கை ஹோல்ட் பண்ணும்போது, அவங்கள ஹக் பண்ணும்போது லிட்டரலா அவங்க கேவ் தான். ஒரு ஃபாரஸ்ட்குள்ள ஒரு கேவ்க்குள்ள போனா நம்ம எவ்வளோ ஹாப்பியா, ஆமா, செகண்டா ஃபீல் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் அந்த ஹஸ்பண்ட். ஸோ இந்த டெக்னிக்ஸ் எல்லாமே வந்து சைல்ட் பர்த் எஜுகேஷன்ல டீச் பண்ணுவோம். ஸோ இது அவங்களை எம்பவர் ஆகும். ஓகே, நான் எக்ஸலண்டான ஒரு ஒர்க் பண்ண போறேன், நான் அக்செப்ட் பண்ணிக்கணும், ஈஸியா என்னால டெலிவர் பண்ண முடியும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ அட் த சேம் டைம் சி செக்ஷன் எப்போ பண்ணுவாங்க, அதை நீங்க எப்படி அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு நாலேஜ் அவங்களுக்கு கொடுப்போம். ஓகே, சி செக்ஷன் எல்லாருக்கும் பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்ல தான் பண்ணுவாங்க. ஸோ யூஸ்வலா நான் என்னோட கிளைண்ட்ஸ்க்குலாம் சொல்வேன், ஸோ உங்க டாக்டர் கிட்ட நீங்க ஃபர்ஸ்டே வந்து உட்கார்ந்து பேசுங்க, ஒரு ஒரு கொலாபரேட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி தான் எனக்கு வேணும், ஸோ இதெல்லாம் நான் பண்ணிட்டு இருக்கேன், இந்த மாதிரி டெலிவரி தான் எனக்கு நான் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஸோ நான் டெலிவரி எப்போ நான் படுத்துட்டு இருக்கணும்னு நினைக்கல, நான் கொஞ்சம் வாக் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ எந்த டாக்டர் உங்களை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. ஏன்னா நிறைய டாக்டர்ஸ் கொஞ்சம் வாக் பண்ணுங்க அப்படின்னு சொன்னா மதர்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க, எனக்கு சிவியர் கன்ட்ராக்ஷன்ஸ் இருக்கு, இந்த டைம்ல என்னால வாக் பண்ண முடியாது, இப்போ போய் வாக் பண்ண சொல்றீங்க. ஸோ கிராவிட்டி தான் நம்மளுக்கு வந்து ஈஸியா பேபியை புல் பண்ணி எடுத்துட்டு வர முடியும். ஸோ வாக் பண்ணும்போது சர்டன் பொசிஷன்ஸ் இருக்கு, ஸோ அந்த பொசிஷன்ஸ்ல இருந்தாதான் குழந்தை டெலிவரி ஆக முடியும். ஸோ நம்ம கிராவிட்டிக்கு அகேன்ஸ்டா போகும்போது ஈஸியா பேபி வரமாட்டாங்க. ஸோ நம்மளே நம்ம டெலிவரியை வந்து ப்ரொலாங் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் டாக்டர்ஸ் கிட்ட பேசும்போது டாக்டர்ஸ்க்கு ஒரு ஹோப் வரும், ஓகே இவங்க நம்ம கோஆப்ரேட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ ஏதாவது ஒரு சீரியஸான கண்டிஷன்ஸ் இருக்கு, இப்போ மேபி பேபியோட ஹார்ட் ரேட் ட்ராப் ஆயிட்டு இருக்கு, இல்ல வேற ஏதாவது உங்க டாக்டர் சொல்றாங்க அப்படின்னா, ஸோ உங்க டாக்டர் கிட்ட நீங்க கேட்கலாம், ஓப்பனா கேட்கலாம். ஸோ இதை வந்து 1 hour நான் போஸ்ட்போன் பண்ணா என்ன ஆகும், ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாமா, ஸோ எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் வந்து கொஞ்சம் திங்க் பண்ணணும். ஸோ இமீடியட்டா உடனே ஜட்ஜ் பண்ணாதீங்க, டாக்டர்ஸ் வந்து பணத்துக்காக பண்றாங்க. ஸோ கொஞ்சம் டைம் வேணும் எனக்கு, நான் திங்க் பண்ணணும், திங்க் பண்ணிட்டு நான் வரேன், எனக்கு ஒரு 3 hours டைம் கொடுங்க, ஸோ 3 hours வெயிட் பண்ண முடியுமா. ஸோ கொஞ்சம் பொலைட்டா கேட்கும் போது கண்டிப்பா டாக்டர்ஸ் வந்து ஜென்யூனா இருந்தாங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு நல்ல ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. கண்டிப்பா மேம். சோ நீங்க பேசிட்டு இருக்கும்போது போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் பத்தி சொல்லிட்டு இருந்தீங்க. அது பத்தின போதிய அவேர்னஸ் வந்து இந்தியால இருக்குதா மேம்? ஏன்னா இப்போ ஜஸ்ட் நவ் அவங்க பேபி டெலிவர் பண்ணிருக்காங்க, ஆஸ் இட் இஸ் வந்து பிரெக்னன்சி டைம்லயுமே உங்களுக்கு ஹார்மோன்ஸ் வந்து ஓவர் ரேட்ல போய்கிட்டு இருக்கும், டெலிவரி ஆன பிறகும் அதே சமயத்துல இருக்கும். பிளஸ் அந்த பேபியோட அந்த ஸ்ட்ரெஸ், அவங்க வந்து அந்த பேபி கரெக்ட் டைமுக்கு தூங்க மாட்டாங்க, ஸ்லீப்பிங் பேட்டர்ன்ஸ் இருக்கும், நியூலி மதருக்கும் ஸ்லீப்பிங் பேட்டர்ன்ஸ் இருக்கும், பிளஸ் லாட் ஆஃப் கன்ஃபியூஷன்ஸ், பாடியில நிறைய சேஞ்சஸ் இருக்கு, மென்டலி நிறைய சேஞ்சஸ் இருக்கு, இதனால போஸ்ட்மார்ட்டம் வருது. இத வந்து எப்படி ஹேண்டில் பண்றது, இதுக்கு வந்து நம்ம இந்தியால போதுமான அவேர்னஸ் இருக்கா? சோ போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் அப்படின்னு சொல்றதை விட நான் ஃபர்ஸ்டே சொன்னேன், ஒரு ஹார்மோன்ஸோட ரோலர் கோஸ்டர் ரைட்ல தான் அவங்க இருப்பாங்க. ஸோ பிளாசண்டா, நஞ்சு கொடின்னு சொல்லுவோம், அந்த பிளாசண்டா வெளியே வந்ததுமே ஆல் ஆஃப் தி சடன் அந்த டிராப் இருக்கும் ஹார்மோன்ல. ஸோ அந்த ஹார்மோனோட ஃபிளக்சுவேஷன், அந்த இது வந்து சர்ஜ் வந்து அவங்களால அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது. நார்மலா இருந்து அவங்க ஓவர் ப்ரொடெக்டிவா இருப்பாங்க, அவங்க குழந்தை யாருக்கிட்டையும் கொடுக்க மாட்டாங்க, என்ன தவிர என்னோட குழந்தை யாரும் பாத்துக்க மாட்டாங்க அப்படின்னு நினைப்பாங்க. சோ கொஞ்சம் இந்த மாதிரி பிஹேவ் பண்ணும்போது அவங்கள கம்ஃபர்ட் பண்ற மாதிரி பேசுறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு ஜீவன் இருக்காங்க அப்படின்னா அவங்க ஹஸ்பண்ட் தான்.
அவங்க ஹஸ்பண்ட் வந்து அவங்க ஒரு பெரிய விஷயம் பண்ணிருக்காங்கன்னு அவங்களை அக்னாலேஜ் பண்ணணும். நிறைய நிறைய பார்ட்னர்ஸ் எல்லாம் என்ன பண்ணிட்ட பெருசா, ஒரு டெலிவரி பண்ணா என்ன பெரிய விஷயமா. ஸோ நிறைய கேர்ள்ஸ் என்கிட்ட சொல்லுமா, மேம் என்ன வந்து ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி சில்லியா பேசுறாரு, என்ன அக்னாலேஜ் பண்ணி பேசவே மாட்டாரு, என்ன பெரிய விஷயம் இது, ஒரு டெலிவரி பண்ணா என்ன பெரிய விஷயமா அப்படின்னு திருப்பி திருப்பி சொல்லும் போது நான் எவ்வளோ பெயின், எவ்வளோ கன்ட்ராக்ஷன்ஸ், எவ்வளோ இன்டென்ஸான பெயின் எல்லாம் நான் வந்து டாலரேட் பண்ணி ஒரு குழந்தைய டெலிவர் பண்ணியிருக்கேன். என்ன வந்து ரொம்ப ஹார்ட் பண்ற மாதிரி பேசுறாங்க. ஸோ டூ கைண்ட்ஸ் ஆஃப் விமன் இருக்காங்க. சில பேருக்கு ரொம்ப லோன்லியா எப்பவுமே அழுதுட்டே இருப்பாங்க, எனக்கு யாருமே இல்லை அப்படின்னு நினைக்கிற ஒரு கைண்ட் ஆஃப் விமன் இருக்காங்க. ஸோ இன்னொரு சைட்ல பார்த்தோம்னா ரொம்ப அக்ரெசிவா பிஹேவ் பண்ணுவாங்க, எல்லாம் தூக்கி போட்டு உடைக்கிறது, யாரையும் பார்க்க மாட்டாங்க, எனக்கு எனக்கு ஏன் இவ்வளவு ப்ராப்ளம், என்னை யாரும் புரிஞ்சுக்க மாட்டீங்க, அந்த மாதிரி ரொம்ப கோமா பிஹேவ் பண்ற மதர்ஸ் இருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் 1 month போஸ்ட்மார்ட்டம் ப்ளூஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஸோ இதுல 90% ஆஃப் விமன் வந்து கோ த்ரூ பண்ற ஒரு ஃபேஸ். ரொம்ப ஒரு மாதிரி யார் கூடயாவது ஹஸ்பண்ட் போன்ல பேசின, யார் கூட பேசிட்டு இருக்காருன்னு தெரியல, என்கிட்ட பேச மாட்டாரு, அந்த மாதிரி எல்லாம் யோசிப்பாங்க. ஸோ ஒரு 1 month அப்புறம் நார்மல் ஆயிடுவாங்க. ஸோ சில மதர்ஸ்க்கு வந்து அது இன்னும் இன்டென்ஸா போகும். யாருமே சப்போர்ட் இல்ல, அவங்களோட ஸ்லீப் ரொட்டீன்லாம் வந்து டிஃப்ரெண்டா கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ இதுக்கான அவேர்னஸ் ஃபர்ஸ்டே அவங்களோட ஆன்டினேட்டல் பீரியட்லயே அவங்களுக்கு இருந்துச்சுன்னா கண்டிப்பா இது அவங்களுக்கு தெரியும். ஓகே, கொஞ்சம் எனக்கு அது மாதிரி இருக்கு, இப்ப நான் வந்து கான்சியஸா இருக்கணும், கேர்ஃபுல்லா இருக்கணும், நான் ஏதாவது மெடிக்கல் ப்ரொஃபஷனல்ஸ் கிட்ட பேசணும், இல்ல நம்ம அம்மா கிட்ட பேசணும், என் ஹஸ்பண்ட் கிட்ட இதை பத்தி பேசணும்னு ஒரு அவேர்னஸ் இருக்கும். இது பத்தி சுத்தமா அவேர்னஸ் இல்ல. கூகுள் வச்சு நிறைய சோர்ஸ் பண்ணி அவங்க தெரிஞ்சு வச்சிருக்காங்க பிரெக்னன்சில அப்படின்னு சொன்னா அவங்க நிறைய இந்த மாதிரி டிப்ரெஷனுக்குள்ள போறதுக்கு சான்சஸ் இருக்கு. கூகுள்ல மட்டும் ஒரு சோர்ஸா வைக்காதீங்க எப்பவுமே. போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷனும் ட்ரீட் பண்ணப்படல, ஒரு 2-3 இயர்ஸா அந்த விமன் வந்து போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன்ல இருக்காங்கன்னா நெக்ஸ்ட் ஃபேஸ் வந்து போஸ்ட்மார்ட்டம் சைக்கோசிஸ். ஸோ போஸ்ட்மார்ட்டம் சைக்கோசிஸ்னா இந்த குழந்தையாலதான் எனக்கு இவ்வளவு பிரச்சனை, ஸோ இந்த குழந்தை இல்லைன்னா என்னோட லைஃப் நார்மல் ஆயிடும். ஸோ எதர் இந்த குழந்தைய கொன்னுடலாம், ஆர் இந்த குழந்தை ஏதாவது ஹர்ட் பண்ணலாம். அவங்களுக்கு தெரியாது. நிறைய நிறைய பேர் வந்து சோசியல் மீடியால ஈவன் நானே பார்த்திருக்கேன், ஸ்டேப்லர் போட்டு பண்ற மாதிரி குழந்தை ஸ்கின் ஃபுல்லா ஸ்டேப்லர் பண்ற பிக்சர்ஸ் எல்லாம் நிறைய எஃபில எல்லாம் வந்துச்சு. ஸோ அதுக்கு கீழே காமெண்ட்ஸ் எல்லாம் ரீட் பண்ணும்போது ஷேம் ஆன் ஹர், இந்த மாதிரி மதரே வந்து திட்டி தான் போட்டிருப்பாங்க. ஸோ அவங்க எந்த மாதிரியான ஒரு எமோஷனுக்குள்ள இருக்காங்க, எவ்வளவு டிப்ரெஸ்டா இருக்காங்கன்னு இந்த சொசைட்டி இன்னுமே அக்செப்ட் பண்ணிக்கல. அவங்க அடாப்ஷன் கொடுத்துருக்கலாம், அந்த குழந்தைய ஏன் இவ்வளவு கஷ்டப்படுத்துறாங்க. சில மதர்ஸ் எல்லாம் வந்து செகண்ட் ஃப்ளோர்ல இருந்து தூக்கி போட்டாங்க அப்படின்லாம் நிறைய நியூஸ் பேப்பர்ஸ்ல நம்ம படிக்க முடியும். ஸோ கேட்கும் போது ஏன் பண்ணேன்னு எனக்கு தெரியல, எனக்கு அந்த டைம்ல அப்படி தோணுச்சு. ஸோ இதுக்கெல்லாம் ரீசன் வந்து அவங்களோட ஹார்மோன்ஸ் தான். ஸோ நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும், எங்க பாட்டிக்கு எங்க அக்காக்கெல்லாம் இல்லாத ஹார்மோன்ஸ் உங்களுக்கு என்ன ஆல் ஆஃப் தி சடன் இவ்வளவு சர்ஜ் ஆகுது, அது எப்படி இந்த போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் இப்பதான் இவ்வளவு பேசப்படுது. கண்டிப்பா இப்பதான் பேசப்படுது, ஏன்னா சோசியல் மீடியா இருக்கிறதுனால. எவ்வளவு பெரிய உலகமா இருந்தாலும் we all connected. ஸோ எங்கேயோ ஒரு இடத்துல ஒருத்தவங்களை வந்து ஏதாவது பண்ணிட்டா அது நமக்கு தெரியுது. ஸோ நம்மளும் அதுக்கான கன்சர்ன், கேரளால நடந்த இன்சிடென்ட்டா இருக்கட்டும், ஸோ உலகம் ஃபுல்லாவே என்னென்ன நடந்தாலும் நமக்கு எல்லாமே தெரிய ஆரம்பிக்குது. ஸோ முன்னாடி அவ்வளவு அவேர்னஸ் இல்லை, முன்னாடியும் இவ்வளோ கஷ்டங்களை வந்து ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. அவங்களுக்கே தெரியாது போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன்னாலதான் அவங்க சூசைட் பண்ணிக்கிட்டாங்கன்னு தெரியாது. ஸோ ஃபேமிலியில ஏதோ பிரச்சனை, அவங்க சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ இந்த ப்ராப்ளமோட அந்த விமன் எல்லாம் வாழ பழகிக்கிட்டாங்கன்னு தான் நான் சொல்லுவேன். கண்டிப்பா மேம். சோ இப்போ நீங்க சொன்ன மாதிரிதான் அவங்களுக்கு போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் இருக்கு அப்படின்றதே தெரியாம போயிருச்சு அப்படின்னா பயங்கரமான பின்விளைவுகள் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஜென்ரலா நம்ம என்ன பண்ணிடுவோம், போஸ்ட்மார்ட்டம்னு இல்ல, ஜென்ரலாவே ஒரு டிப்ரெஷன் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா பிளேமிங் தி விக்டம் அப்படின்றது வந்து நம்ம ஊர்ல ஒரு பாப்புலரான ஒரு விஷயமா இருக்கு. அது என்ன உலகத்துல இல்லாத கஷ்டம், நீ பாத்துட்ட, அதுக்கு எதுக்கு இவ்வளவு நீ மூஞ்ச தூக்கி வச்சுட்டு இருக்கீங்க. அதுவும் நீங்க அது சும்மா சொன்னாலே நமக்கு அவ்வளவு வலிக்கும். ஒரு புதுசா ஒரு பேபியை பெற்றுட்டு இருக்கிற அம்மா கிட்ட சொன்னோம்னா அது எப்படி இருக்கும்ன்றது நமக்கு தெரியும். சோ மோர் அண்ட் மோர் அவேர்னஸ் நமக்கு இந்த டாபிக்ல வேணும், இல்லனா வந்து இட் இஸ் கோயிங் டு பி a rough road ahead. கண்டிப்பா. சோ வாட் எல்ஸ் கேன் வி டு, ஹவ் டு வி ஸ்ப்ரெட் திஸ் வேர்ட் மேம், போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன்? ஸோ போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் அவங்க பேஷண்ட் மாதிரி இருக்க மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு எனக்கிட்ட வர்ற மதர்ஸ்க்கு பெரிய தெரப்பி எல்லாம் நான் கொடுக்கறது இல்லை. என்னன்னா உட்காந்து அவங்க பேசுறது கேட்டா மட்டும் போதும். என்கிட்ட வரவங்க எல்லாமே தான் சொல்லுவாங்க, இப்ப எனக்கு வந்து ஹார்ட் வந்து ரொம்ப லைட்டா இருக்கு, என்னால என்ன நல்லா ஃபீல் பண்ண முடியுது. லாஸ்ட் 2 years தான் என்கிட்ட யாருமே பேசல, எனக்கு ப்ராப்ளம் இருக்கு,
எனக்கு ஹெல்ப் தேவைப்படுது, எனக்கு வந்து நீங்க ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நான் ஃப்ராங்கா கேட்டாலும் என்னோட அம்மாவோ என்னோட ஹஸ்பண்டோ என்னோட இன்லாவோ யாருமே நான் பேசுறது லிசன் பண்ணல. ஸோ நீங்க ஒரு 2 hours 1.5 hours என்கிட்ட பேசுறீங்க, என்கிட்ட லிசன் பண்ணிருக்கீங்கன்னு சொல்லும் போது எனக்கு அது ஒரு பெரிய ரிலீஃபா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க மேபி அவங்க பேசுறது சில பேருக்கு இரிட்டேட்டிங்கா இருக்கலாம். என்ன டெய்லி வந்து கை வலிக்குது கால் வலிக்குதுன்னு சொல்றா, குழந்தைக்கு ஏதாவது இருக்குமோன்னு சொல்றா. ஏன்னா போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன்கிறத விட ஒரு ஆன்சைட்டி மாதிரி ஒரு நிறைய பேருக்கு இருக்கும். போஸ்ட்மார்ட்டம் ஆன்சைட்டி டிசார்டர்னு சொல்லுவோம். ஸோ ஆன்ஷியஸாவே இருப்பாங்க. ஸோ குழந்தைக்கு லைட்டா குட்டி குட்டியா ஏதாவது பொறி பொறியா வந்தா கூட என்ன என்ன ஆயிடுச்சு என் குழந்தைக்கு திடீர்னு கையெல்லாம் ஏதோ பொறி பொறி ஆயிடுச்சு, நான் வந்து பீடியாட்ரிஷியன் கிட்ட போகணும், அப்பாயின்மெண்ட் போடுங்க. ஸோ அந்த மாதிரி சொல்லும் போது ஒன்னும் இல்ல, நீ வீட்டுல சும்மா இருக்க, வெட்டியா இருக்க, அதனால நீ இதெல்லாம் திங்க் பண்ற அப்படின்னு சொல்லாம அவங்களுக்கு கம்ஃபர்ட்டா பேசணும். ஒன்னும் இருக்காதுமா, நான் இருக்கேன்ல, நம்ம 2 பேரும் சேர்ந்து இதை ஃபேஸ் பண்ணுவோம், நம்ம 2 பேரும் இருக்கோம், நான் உன்னை பாத்துப்பேன். இந்த மாதிரி அஷூரன்ஸ் கொடுத்து எவ்வளவு பேர் பேசுறாங்கன்னு தெரியல. சோ பிரெக்னெண்டா இருக்கிறவங்க கப்பலுக்கும் நான் சொல்றது இதுதான், வி ஆர் பிரெக்னென்ட்னு சொல்லுங்க. சோ வீன் நீங்க சேர்க்கும் போது அந்த மதருக்கு, அந்த பிரெக்னென்ட் விமனுக்கு வந்து ஒரு வாவ், 2 பேரும் இதை பண்றோமா. அதே மாதிரி லேபர் ரூம்லயும் நீங்க உங்க வைஃபோட சேர்ந்து பிரீதிங் எக்ஸசைஸ் பண்ண வைக்கிறதா இருக்கட்டும், அவங்களுக்கு மசாஜ் பண்ணி கொடுக்கறதா இருக்கட்டும், நீங்க எதுவுமே பண்ணாம கை மட்டும் ஹோல்ட் பண்ணியிருந்தா கூட அவங்களுக்கு அவங்களோட ஹார்மோன்ஸ் வந்து அவ்வளவு ஹெல்ப் பண்ணும் ஈஸியா லேபர் பண்றதுக்கு. சோ இதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கிட்டா பெரிய சேஞ்சஸ் நம்மளோட சொசைட்டில எடுத்துட்டு வர முடியும். கண்டிப்பா. சோ போஸ்ட் லேபர், குழந்தை பிறந்துட்ட பிறகு அம்மா வந்து எப்போதுல இருந்து எக்ஸசைஸ் எல்லாம் பண்ண ஆரம்பிக்கலாம், ஆர் ஹவ் இம்பார்ட்டன்ட் இட் இஸ் டு எக்ஸசைஸ்? ஓகே ஓகே, தேங்க்யூ இந்த கொஸ்டின்காக. ஏன்னா நிறைய பேருக்கு இருக்கிற டவுட் இது. ஸோ கூகுள் பண்ணி தான் பார்ப்பாங்க இது எப்போ எக்ஸசைஸ் பண்ணலாம், அண்ட் டெலிவரிக்கு அப்புறம் எப்போ செக்ஸ் லைஃப் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம், அப்படிலாம் நிறைய டவுட்ஸ் இருக்கும். ஸோ இதை நிறைய மதர்ஸ் என்கிட்ட சொல்லுவாங்க, கைனகாலஜிஸ்ட் கிட்ட கேட்கறதுக்கு ரொம்ப ஷையா இருக்கு, எப்படி கேட்கறதுன்னு தெரியல எனக்கு அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ நான் இது ரெண்டுக்குமே ஆன்சர் பண்ண ஆசைப்படுறேன். ஃபர்ஸ்ட் ஒன் திங், எக்ஸசைஸ் நார்மல் டெலிவரியா இருந்தா 4 weeksல உங்க பாடி ஓகே ரெடி ஆயிடும். ஸோ நீங்க ரொம்ப இன்டென்ஸான எக்ஸசைசஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவேன். நிறைய பேர் வந்து இமீடியட்டா கார்டியோ, ஜூம்பா அந்த மாதிரி எக்ஸசைசஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ ரொம்ப ஸ்லோவா போறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ் தான் பண்ணணும் ஃபர்ஸ்ட். அண்ட் டயஸ்டாஸ் ரெக்டே அப்படின்னு ஒன்று இருக்கு. ஸோ நம்ம அப்டாமன் மசில்ஸ் வந்து இவ்வளோ கேப்ல இருக்கும். ஸோ பிரெக்னன்சில நல்ல வைட் ஆயிடும். ஸோ ஆஃப்டர் டெலிவரி எவ்வளவு கேப்ல நம்ம இருக்கோம்னு தெரியாது. ஸோ டம்மி மசில்ஸ் வந்து இவ்வளவு கேப்ல இருக்கும். ஸோ சில பேருக்கு வந்து கை விட்டு பார்க்கும், கை வச்சு அசிஸ்ட் பண்ணணும். ஸோ கை வச்சு அசிஸ்ட் பண்ணும்போது ஒரு 4 fingers டீப் இருக்கும். ஸோ அவங்க அந்த மாதிரி போஸ்ட்மார்ட்டம் மதர்ஸ் பிளான் பண்ணவோ இல்ல கிரன்ச்சஸ் பண்ணவோ இன்னும் ஜாஸ்தி ஆறதுக்கு, வர்சன் ஆறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்கு. ஸோ அதனால உங்களோட கைனகாலஜிஸ்ட் ஆர் பிசியோதெரபிஸ்ட் ஆர் சைல்ட் பர்த் எஜுகேட்டர் யாரையாவது ஒருத்தவங்களை அப்ரோச் பண்ணி எப்படி இருக்கு, ஹீல் ஆயிடுச்சா அப்படின்னு செக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா எக்ஸசைஸ் பண்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஸ்ட்ரைட் அவே நீங்க கூகுள் ஆர் யூடியூப் பண்ணீங்கன்னா நீங்க நிறைய பார்க்கக்கூடியது வந்து பிளாங்க்ஸ் தான் பார்க்க முடியும். ஸோ பிளாங்க்ஸ் வந்து இமீடியட்டா ஸ்டார்ட் பண்ணக்கூடிய எக்ஸசைசஸ் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைசஸ் தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ டயஸ்டாஸ் ரெக்டி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா ட்ரீட் பண்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ எக்ஸசைசஸ் பத்தி சொன்னேன். ஸோ மைல்டா வாக்கிங் அது மாதிரி ஸ்டார்ட் பண்ணலாம், அண்ட் ஸ்லோவா ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைசஸ். செகண்டா செக்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நிறைய நிறைய பேருக்கு ஒரு டவுட், எப்படா இதை ஸ்டார்ட் பண்ணலாம், இதை எப்படி நம்ம பேசுறது, ஸோ ஹஸ்பண்ட் கிட்ட பேசுறது. ஸோ தயக்கப்படாம பேசணும். முன்னாடி இருந்த மாதிரி அதே மாதிரி உங்களோட என்ன பிளஷர் இருக்காது. ஸோ ஃபர்ஸ்ட் ஹர்ட் ஆகுது, எபிசியோட்டமி இருக்கு, ஒரு சி செக்ஷன் பண்ணிருக்கீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சுன்னா ஸோ அந்த டைம்ல உங்க பார்ட்னர் கிட்ட நீங்க பேசுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். 6 weeksக்கு அப்புறமா உங்களோட ரெகுலர் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் நீங்க பண்ணலாம். ஸோ செக்ஷுவல் லைஃபும் நீங்க அப்பத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே மேம், கண்டிப்பா. சோ அடுத்த செஷனுக்கு அடுத்த பார்ட்டுக்கு சாரி ஃபார் தி இன்டரப்ஷன். சொல்லுங்க மேம், சொல்லுங்க மேம். So pelvic health, so after delivery, so pelvic health ரொம்ப important. ஓகே, சோ நான் அதை மறந்துட்டேன் சொல்றதுக்கு. So pelvic floor அப்படிங்கிறது ஒரு ஸ்லிங் மாதிரி, ஒரு தொட்டில் மாதிரி உங்களோட எல்லா ஆர்கனோட வெயிட்டையும் தாங்கி தாங்கி இருக்கிறது. ஸோ நான் சொன்ன 7 சென்டிமீட்டர் இருக்கிற யூட்ரஸ் 40 சென்டிமீட்டர், அண்ட் உங்க பேபி உங்களோட ஃபுல் கம்ப்ளீட் ஆர்கன்ஸையும் வந்து ஹோல்ட் பண்ணி இருக்கிற ஒரு பிளேஸ், அதான் வந்து பெல்விக் ஃப்ளோர் மசில்ஸ். ஸோ இந்த பெல்விக் ஃப்ளோர் மசில்ஸ் நிறைய பேர் நினைப்பாங்க போஸ்ட்மார்ட்டம் அப்படின்னா சீக்கிரமா நான் ப்ரீ பிரெக்னன்சி ஷேப்க்கு நான் வரணும், அவ்வளவுதான் அவங்களோட எய்மா இருக்கும். ஸோ நான் ரொம்ப இம்பார்ட்டண்டா பெல்விக் ஹெல்த்
ஓகே. ஸோ பெல்விக் ஃப்ளோர் மசில்ஸ்க்கு ஸ்ட்ரென்தனிங் பண்ற எக்ஸசைசஸ் கண்டிப்பா பண்ணணும். ஸோ ஸ்குவாட் பண்றது, கீகல்ஸ் அப்படின்னு ஒரு எக்ஸசைசஸ் இருக்கு. இன்னும் நிறைய பெல்விக் ஃப்ளோர் எக்ஸசைசஸ் இருக்கு. ஸோ அந்த பெல்விக் ஃப்ளோர் எக்ஸசைசஸ் பண்ணணும். சில பேருக்கு ஸ்ட்ரெஸ் யூரினரி இன்கான்டினன்ஸ் ஆஃப்டர் டெலிவரி இருக்கும். ஸோ ஸ்ட்ரெஸ் யூரினரி இன்கான்டினன்ஸ்னா என்ன? யூரின் லீக்கேஜ் ஆகுது. ஸோ சிரிக்கும் போது, ஜம்ப் பண்ணும்போது, எங்கேயாவது ஸ்பீட் பிரேக்கர்ல போகும்போது, வெயிட் ஏதாவது லிஃப்ட் பண்ணா அவங்களுக்கே தெரியாம அவங்க யூரின் வந்து லீக் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகே. ஸோ இது வந்து நார்மல் கிடையாது. ஸோ நம்மளோட அம்மா பாட்டி அவங்க கிட்ட எல்லாம் பேசினா அது நார்மல் தான். ஆஃப்டர் டெலிவரி கொஞ்சம் கொஞ்சம் லீக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது நார்மல் கிடையாது. ஸோ நார்மல் இல்ல, கண்டிப்பா ட்ரீட் பண்ணப்படணும். அதே மாதிரி சில பேருக்கு பால் மூவ்மெண்ட்ஸ் ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும். ஸோ பால் சிண்ட்ரோம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதுக்கும் ட்ரீட் பண்றதுக்கு எக்ஸசைசஸ் இருக்கு. ஸோ பெல்விக் ஹெல்த் ஆஃப்டர் டெலிவரி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அதுக்கான எக்ஸசைசஸ் கண்டிப்பா லேர்ன் பண்ணணும். குண்டா இல்ல, நான் தின்னா தானே இருக்கேன், எதுக்கு எக்ஸசைஸ் பண்ணணும்னு கண்டிப்பா நினைக்க கூடாது. கண்டிப்பா மேம். சோ இப்போ அடுத்து வந்து லாக்டேஷன் அண்ட் ரீலாக்டேஷன், அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. ஓகே. ஸோ லாக்டேஷன் அப்படின்னு பார்க்கும்போது இது குறித்ததான விழிப்புணர்வு ஆர் அவேர்னஸ் பிரெக்னன்சில எடுத்துக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நிறைய மதர்ஸ் சொல்லுவாங்க, மேம் எனக்கு வந்து லேபர் கிளாஸ் மட்டும் வேணும், ஏன்னா எனக்கு ப்ரீதிங் டெக்னிக்ஸ் கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு மட்டும் கேட்பாங்க. சேம் பிரெஸ்ட் ஃபீடிங் எடுத்துக்கோங்க அப்படின்னா வேணாம் மேம். நான் சொல்லுவேன், லேபர் வந்து உங்க கைனகாலஜிஸ்ட் கூட உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிடுவாங்க, நீங்க எப்படியா டெலிவர் பண்ணிடுவீங்க. ஆனா பிரெஸ்ட் ஃபீடிங் ஜர்னி நீங்க மட்டும்தான், நீங்க உங்க பேபி. ஸோ நைட்ல பேபி லேட்ச் பண்ணல, சரியா லேட்ச் பண்ண மாட்டாங்க. ஸோ பேபி வாய் வைக்கிறது லேட்சிங்னு சொல்லுவோம். ஸோ பேபி லேட்ச் பண்ண மாட்டாங்க, அழுதுட்டே இருக்காங்க. அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கும்போது என்ன பண்ணணும்னு தெரியாது. ஸோ பிரெஸ்ட் ஃபீடிங் கிளாஸஸ் ஆன்டினேட்டல் டைம்ல பிரெக்னன்சில எடுத்துக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஃபர்ஸ்ட் 3 days குழந்தை பிறந்த உடனே நிறைய மில்க் வராது. ஸோ இது எல்லாருமே புரிஞ்சுக்கணும். ஸோ குழந்தை பிறந்த உடனே அப்படி ஃப்ளோ ஆகும் அப்படின்னு நினைக்க கூடாது. ஸோ குழந்தையோட டம்மி சைஸே பாத்தீங்கன்னா 3 ml to 5 ml தான். ஸோ 3 ml to 5 ml குட்டி மார்பிள் சைஸ் இவ்வளவுதான் இருக்கும். ஸோ ஒரு லைட்டா 2 டைம் சப்னாவே அவங்களுக்கு வந்து சக் பண்ணாவே அவங்களோட டம்மி வந்து ஃபில் ஆயிடும். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்னா, குழந்தைக்கு பத்தாது, கொஞ்சம் ஒரு 2 seconds தான் வந்து சக் பண்ணாங்க, எப்படி என்னோட பேபிக்கு பத்தும், எனக்கு மில்கே இல்ல, வர எல்லாருமே மில்க் இருக்கான்னு கேக்குறாங்க, பிரஸ் பண்ணி பார்த்தா மில்கே இல்ல, மாதிரி ஒயிட் கலர்ல ஒரு எல்லோ கலர்ல ஒரு சீரியஸ் லிக்விட் மாதிரி ஒண்ணு வருது. ஸோ இது எப்படி என்னோட குழந்தைக்கு பத்தும்னு நினைச்சு அந்த மதருக்கு ஒரு பயம் வந்துருது. ஸோ அது அப்படி இல்ல. ஃபர்ஸ்ட் 3 daysக்கு 72 hours கொலாஸ்ட்ரம் மட்டும்தான் வரும். ஸோ அந்த ரொம்ப நரிஷ்மெண்டான ஒரு மில்க். ஓகே. ஸோ கொலாஸ்ட்ரம்ங்கிறது நிறைய புரோட்டீன், ஃபேட், கார்ப்ஸ் எல்லாமே இருக்கிற ஒரு சூப்பரான ஒரு விஷயம். குழந்தையோட ஃபர்ஸ்ட் வேக்சினேஷன் கூட சொல்லுவோம். ஸோ பிசிஜி தான் வந்து ஃபர்ஸ்ட் வேக்சினேஷன். ஸோ குழந்தைக்கு இம்யூனிட்டி கொடுக்கறதுல இருந்து எல்லாமே, குழந்தையோட ஸ்டமக்கை ப்ரிப்பேர் பண்றது வரைக்கும் அதோட ரோல் வந்து கொலஸ்ட்ரம் தான் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் 3 days இமீடியட்டா உங்களுக்கு நிறைய மில்க் இல்லைன்னா உடனே பயப்படுறதுக்கு எந்த நெசசரியும் இல்லை. ஸோ ஸ்லோவா பேபி லேட்ச் பண்ண உங்களோட மில்க் சப்ளை வந்து ஜாஸ்தி ஆகும். அண்ட் இதுல டயட்னு ஒரு விஷயம் இருக்கு. ஸோ எல்லாரும் வந்து நிறைய மித்ஸ் இருக்கு. அகைன் இதுலயுமே பிரெட் சாப்பிட்டா, ரஸ்க் சாப்பிட்டா, இன்னும் நிறைய டிஃப்ரெண்டானதெல்லாம் சொல்லுவாங்க. ஸோ பிரெட், ரஸ்க் எல்லாமே ஜங்க் ஃபுட்ஸ். ஸோ அது சாப்பிட்டா கண்டிப்பா மில்க். ஸோ ஹாப்பியா ஒரு விஷயம் சாப்பிடுறீங்கன்னா உங்க பாடியில ஆக்சிடோசின் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் இருக்கும். ஸோ இந்த பிரெஸ்ட் ஃபீடிங்க்கு ஆக்சிடோசின் அண்ட் ப்ரொலாக்டின் அப்படிங்கிற 2 ஹார்மோன் தான் வந்து ஹீரோ ஆஃப் பிரெஸ்ட் ஃபீடிங் அப்படின்னு நான் சொல்வேன். ஸோ இந்த 2 ஹார்மோன்ஸும் வந்து செக்ரேட் ஆறதுக்கு நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஹாப்பியா இருக்கிற விஷயங்கள், குழந்தையோட ஸ்கின் டு ஸ்கின் கொடுக்குறது, ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது உங்களோட மில்க் சப்ளை ஜாஸ்தி ஆகும். ஸோ இது நீங்க ஏதாவது ஒரு ஃபுட்டை ஹாப்பியா எடுத்துக்கிட்டீங்கனாலும் கண்டிப்பா செக்ரேஷன் இருக்கும். ஸோ ஜங்க் ஃபுட் எடுத்துக்க வேண்டாம் அப்படின்னு நான் சொல்வேன். இதுல ஃபெனுக்ரிக்லாம் ஹெல்ப் பண்ணும். ஸோ இதெல்லாம் ஹெல்ப் தான் பண்ணும். இது கம்ப்ளீட்டா உங்களோட மில்க் சப்ளை இது சாப்பிட்டா இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு கிடையாது. ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்டா தெரிஞ்சுக்க வேண்டியது, லாக்டேஷன்ல உங்களோட ஹார்மோன்ஸ் ப்ரொலாக்டின் அண்ட் ஆக்சிடோசின், ஸோ 2 ஹார்மோன்ஸ் அவங்களோட பிரெயின்ல இருக்கிற பிட்யூட்ரி அப்படின்னு ஒரு கிளாண்ட் இருக்கு. ஸோ அந்த கிளாண்ட்ல இருந்து செக்ரீட் ஆகிற ஹார்மோன். ஸோ மில்க் வந்து ஸ்டோர் ஆகி உங்க பிரெஸ்ட்ல இருக்காது. ஸோ ஒன்ஸ் பேபி லேட்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது உங்க லேபர் ரூம்ல உங்க பேபி உங்ககிட்ட கொடுத்து லேட்ச் பண்ணுங்க, ஃபீட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும் போது, பேபி வாய் வைக்கும் போது அந்த இம்பல்சஸ் உங்க பிரெயினுக்கு போய் மில்க் செக்ரேட் பண்ணு அப்படின்னு சொல்லி உங்க கிளான்ஸ்க்கு கமெண்ட்ஸ் கொடுக்கும். ஸோ அப்பதான் வந்து உங்க மில்கே செக்ரேட் ஆகுது. அங்கே நிறைய பேர் கொஸ்டின் இருக்கும், நான் வந்து சுடு தண்ணி வச்சு நான் வாஷ் பண்ணணுமா? கண்டிப்பா வேண்டாம், வாஷ்லாம் பண்ண வேண்டாம். ஸோ உங்களோட நிப்பிள் சுத்தி வந்து மான்ட்ரிகுமெண்ட்ரி கிளான்ஸ்னு சர்டன் கிளான்ஸ் இருக்கு. ஸோ அதை நீங்க சும்மா பாத்தீங்கன்னாலே ஒரு மாதிரி ஆயிலியாவே இருக்கும் உங்களோட
நிப்பிள் சுத்தி. ஸோ அது எதுக்கு இருக்குன்னா, அதாவது இன்ஃபெக்ஷன்ஸ் வராம ப்ரிவென்ட் பண்றதுக்காக சர்டன் கெமிக்கல்ஸ் ரிலீஸ் பண்ணிட்டே இருக்கும் அது எப்பவுமே. ஸோ அது பேபிக்கு ஒரு பெரிய ப்ரொடெக்ஷன். இந்த மில்க் வந்து ஸ்டெரைல் மில்க், கையே படாம. ஸோ ஸ்டெரிலைசேஷன், ஸ்டெரைல்னா வந்து ரொம்ப புனிதமானது அப்படின்னு நான் சொல்வேன். ஓகே. ஸோ பிரெஸ்ட் மில்க் வந்து ஒரு லிக்விட் கோல்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது மாதிரி உலகத்துல எதுவுமே கிடையாது. ஸோ குழந்தைக்கு எவ்வளோ நாட்கள் பிரெஸ்ட் மில்க் கொடுக்க முடியுமோ அவ்வளோ நாட்கள் கொடுக்கலாம். ஈவன் 3 இயர்ஸ் வரைக்கும் கொடுக்க முடிஞ்சா கூட கொடுங்க அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எக்ஸ்க்ளூசிவா 6 மந்த்ஸ் 180 டேஸ் வரைக்கும் கண்டிப்பா தாய்ப்பால் மட்டும்தான் கொடுக்கணும். ஸோ இதை சுத்தி நிறைய 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 மித்ஸ் இருக்கு. ஸோ ராகி மில்க் கொடுக்கறது, கவு மில்க் கொடுக்கறது, உனக்கு நான் இதெல்லாம் கொடுத்தேன், கண்டிப்பா நீ இதெல்லாம் கொடுக்கணும் அப்படின்லாம் நினைக்காதீங்க. ஸோ இதுல சில குழந்தைங்க என்ஐசியூல கூட அட்மிட் ஆகிற அளவுக்கு வர்ஸ் ஆயிருக்கு. ஸோ கவு மில்க் எல்லாம் கொடுத்து. ஸோ இப்ப இருக்கிற கவு மில்க் அகைன் நான் கவு மில்க் கொடுக்கணும்னு கண்டிப்பா நான் சொல்லவே மாட்டேன். ஸோ 180 டேஸ் வரைக்கும் தாய்ப்பால் தவிர எதுவுமே கொடுக்க கூடாது. குழந்தையோட லிப்ஸ் ட்ரை ஆயிடுச்சு, தண்ணி கொடுக்கட்டுமா? நோ வாட்டர். ஸோ எலக்ட்ரோலைட்ஸ் மெஸ்அப் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகே. ஸோ அதனால தாய்ப்பால்ல 90% வாட்டர் தான் இருக்கு. ஸோ வாட்டர் கண்டென்ட் ஜாஸ்தியா தான் இருக்கு. ஸோ சூடா இருக்கும் போது உங்க தாய்ப்பாலுக்கு தெரியும் குழந்தைக்கு எந்த மாதிரி மில்க் நான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்க பிரெஸ்ட் வந்து ஒரு அமேசிங்கான விஷயம். ஸோ காஷ்மீர்ல இருக்கிற மதர்ஸ் அந்த டெம்பரேச்சருக்கு ஏத்த மாதிரியான ஒரு பிரெஸ்ட் மில்க் செக்ரேட் பண்ணுவாங்க. ஸோ கோல்டான பிளேஸ்ல இருக்கிற மதர்ஸ். ஸோ சென்னை மாதிரி ஹாட்டான ஹியூமிடிட்டி இருக்கிற ஒரு ஏரியால இருக்கிற மதர்ஸ் அந்த மாதிரியான மில்க் செக்ரேட் பண்ணுவாங்க. ஸோ ஒரு ஏரியாவுக்கும் தகுந்த மாதிரி, ஒரு குழந்தைக்கும் தகுந்த மாதிரி, ஈவன் பாய் பேபிக்கு வேற மாதிரியான குவாலிட்டி ஆஃப் மில்க்கும், கேர்ள் பேபிக்கு வேற மாதிரியான குவாலிட்டி ஆஃப் மில்க்கும், ப்ரீமெச்சூர் பேபிக்கு வேற மாதிரியான குவாலிட்டி ஆஃப் மில்க்கும் செக்ரேட் ஆகும். ஓகே மேம். சோ மேம் ரீலாக்டேஷன் ஓகே. சோ இதுல நிறைய பேருக்கு ஒரு ஈஸியா நான் புரியுற மாதிரி சொல்லணும்னா, உங்களோட ரீப்ரொடக்ஷன் ஆர்கனுக்கும் உங்களோட மில்க் சப்ளைக்கும் சம்மந்தம் கிடையாது. ஸோ நிறைய பேர் கேட்பாங்க, மெனோபாஸ் ஆயிடுச்சு. இங்க வியட்நாம்ல ஒரு கல்ச்சர் இருக்கு. ஸோ கிராண்ட்மா, பாட்டி வந்து அவங்களோட பேரனுக்கோ பேத்திக்கோ ஃபீட் பண்ணணும் அப்படின்னு ஒரு கல்ச்சர் வச்சிருக்காங்க. ஸோ இது வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, குழந்தை வர்றதுக்கு முன்னாடியே அவங்கள வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ரீலாக்டேஷன் அப்படின்னு ஒரு ப்ராசஸ்க்கு அவங்கள எடுத்துப்பாங்க அந்த ரீலாக்டேஷன்ங்கிற ப்ராசஸ். ஸோ குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அந்த பாட்டி அந்த குழந்தைக்கு ஃபீட் பண்ணுவாங்க. எப்படி அது ஃபீட் பண்ண முடியும்? அவங்களுக்கு தான் பீரியட்ஸ் எல்லாம் ஸ்டாப் ஆயிருக்குமே, மெனோபாஸ் ஸ்டேஜ்ல வந்திருப்பாங்களே. ஸோ அதனாலதான் நான் ஃபர்ஸ்டே சொன்னேன், உங்களோட இந்த ஹார்மோன்ஸ்க்கும் எந்த ரிலேட்டடும் கிடையாது. ஸோ அதனாலதான் நான் பிரெயின்ல ஒரு கிளாண்ட் இருக்கு, பிட்யூட்டரி கிளாண்ட். ஸோ அந்த கிளாண்ட் 2 ஹார்மோனை செக்ரேட் பண்ணும், ஆக்சிடோசின் அண்ட் ப்ரோலாக்டின். ஸோ இந்த 2 ஹார்மோனும் தான் ரீலாக்டேஷனுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். ஸோ 1 வருஷம் ஆனாலும் சரி, மேபி குழந்தை ஒரு 6 மந்த்ஸ் இருக்கும் போது பிரஸ்ட் ஃபீடிங்கை ஸ்டாப் பண்ணிருக்கலாம், ஏதாவது ஒரு சர்ஜரிக்கு போயிருப்பீங்க, இல்ல வேற ஏதாவது காம்ப்ளிகேஷன் இருந்திருக்கும், ஃபேமிலியில ஏதாவது இஷ்யூஸ் இருந்திருக்கும், ஏதாவது கிரைசிஸ்னால ஸ்டாப் பண்ணிருப்பீங்க, ஃபார்முலா அவுட் பண்ணிருப்பீங்க. அதுக்கப்புறமும் ஒரு 1 இயர்க்கு அப்புறமா கூட நீங்க பிளான் பண்ணா கூட அகைன் உங்களை ரீலாக்டேட் பண்ண வைக்க முடியும், பேபிக்கு ஃபீட் பண்ண வைக்க முடியும். ஓகே மேம், சூப்பர். சோ கொஞ்சம் ஆடியன்ஸ் क्वेश्चंस வந்துட்டு இருக்கு மேம். அதுக்கு முன்னாடி எனக்கு உங்ககிட்ட ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் வந்து நீங்க அந்த பேரண்டிங் பத்தி ஒரு டேக் உங்களோட நிறைய இன்டர்வியூஸ்ல நான் பார்த்திருந்தேன். சோ கொஞ்சம் பிரீஃபா இப்போ இருக்கிற சிச்சுவேஷனுக்கு மாடர்ன் பேரண்ட்ஸ் வந்து நிறைய பேரண்டிங் டெக்னிக்ஸ் எல்லாம் படிக்கிறாங்க, ஃபாலோ பண்றாங்க எல்லாம். ஓகே. சோ வாட் இஸ் தி பெஸ்ட் அப்ரோச் பேரண்டிங் பொறுத்தவரை? சோ பெஸ்ட் அப்ரோச் அப்படின்னு சொல்லும்போது ஒரு குழந்தையும் ஒரு மாதிரி இருப்பாங்க. மோஸ்ட்லி கம்பேர் பண்ணக்கூடாதுன்னு நினைப்போம், ஆனா நம்மளால முடியாது. குழந்தை வந்து எப்பவுமே குட் கேர்ள் ஆயிரு, எப்பவுமே குட் பாய் ஆயிரு. ஸோ ஈவன் நம்மள கொஸ்டின் பண்ணா எப்பவுமே நம்ம அப்படி இருப்போமான்னு கேட்டா கண்டிப்பா இல்ல. ஸோ அவங்க எமோஷன்ஸ த்ரோ பண்ணும்போது என்ன ஆச்சு, ஏன் அவன் இப்படி பிஹேவ் பண்றான், ஏன் அந்த குழந்தை இப்படி பிஹேவ் பண்றாங்கன்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் அனலைஸ் பண்ணாவே கொஞ்சம் நம்ம ஸ்லோ டவுன் ஆகும். அண்ட் அகேன் நிறைய பேர் நிறைய ரீட் பண்றாங்க. ஸோ அதுல அடிக்கக்கூடாது, திட்டக்கூடாதுன்னா படிக்கிறோம். ஆனா இது நடைமுறை வாழ்க்கைக்கு ஒத்தே வரல. ஏன்னா நம்ம மாடல்ஸே வந்து 90s கிட்ஸோட பேரண்ட்ஸ் அப்படி இல்ல, 80s கிட்ஸோட பேரண்ட்ஸ் அப்படி இல்ல, பாட்டி தாத்தா எல்லாம் எடுத்தா கூட அவங்க எல்லாம் அப்படி இல்ல. திடீர்னு ஜென்டில் பேரண்டிங் ஒண்ணு சொல்றீங்க, அது எப்படி ஃபாலோ பண்றது? இவங்க படுத்துற பாடு இருக்கே, ரொம்ப கஷ்டமா இருக்கு. அந்த மாதிரி சாத்திரலாமா? ஆமா, புடிச்சு 4 சாத்திரலாமான்னு தான் வருது. நீங்க அடிக்கும் போது என்ன ஆகும் தெரியுமா? அவங்களோட பிரெயின்ல ஹைண்ட் பிரெயின் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. சோ இது வந்து நான் வந்து டேஞ்சர்ல இருக்கேன், ஒரு ஃபியர் ஃபேக்டர் அவங்களுக்கு எடுத்துட்டு வரும். எவ்ரி டைம் அந்த ஹைண்ட் பிரெயின் நீங்களே ஸ்டிமுலேட் பண்றீங்க. சோ அந்த பேபிக்கு வந்து பெரிஃப்ரான்டல் கார்டெக்ஸ் வந்து ஜாஸ்தியா இருந்தா இன்டெலிஜென்ஸ்க்கான பார்ட் இருக்கும், கிரியேட்டிவா இருப்பாங்க, நிறைய விஷயங்களை திங்க் பண்றதுல இருந்து எல்லாமே எக்ஸலண்டான ஒரு விஷயம் தான் அந்த பெரிஃப்ரான்டல் கார்டெக்ஸ் பண்றது. சோ அது வளரணும்னா செக்யூர்டா அந்த குழந்தை ஃபீல் பண்ண வைக்கணும், நிறைய லவ்,
என்ன நிறைய அரவணைப்பு, செக்யூர் அட்டாச்மெண்ட்னு சொல்லுவோம். அன்பு, அரவணைப்பு அவங்களை சுத்தி இருக்கிற ஒரு விஷயம், அது அவங்களுக்கு சேஃபான ஒரு என்வாயன்மெண்ட்டை கொடுக்கும். இதை கொடுக்காம ஹைண்ட் பிரெயினை நம்ம தான் அடிக்கடி என்ன ஸ்டிமுலேட் பண்ணி விடுறோம். அடிக்கிறது, திட்டுறது, கத்துறது. ஸோ இந்த மாதிரி எல்லாம் பண்ணும்போது அந்த குழந்தைங்களுக்கு ஒரு டைமும் அந்த ஆன்சைட்டி ஜாஸ்தி ஆகும்போது ஹைண்ட் பிரெயின் ஜாஸ்தியா வளர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ நாளைக்கு எல்லா குழந்தையும் சர்டன் குழந்தைங்களால நம்ம வச்சிருப்போம். அந்த குழந்தை பாரு சூப்பரா இண்டிபெண்டா பண்ணுது. அந்த குழந்தை அந்த பையன் அவனோட கெரியர்ல ஒரு சூப்பரான ஒரு விஷயம் பண்ணியிருக்கான். பெரிய பிசினஸ் மேன் ஆயிட்டான். நீ பாரு இப்படியே உட்கார்ந்துட்டு இருக்க, ஏன் தான் நீ இப்படி இருக்கியோ தெரியல. அந்த மாதிரி நம்ம கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்போம் நம்ம பசங்க கிட்ட. அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்க வேண்டிய டைம்ல நம்ம கொடுக்க மாட்டோம். நம்மளே நம்ம குழந்தைங்களை நம்ப மாட்டோம். ஸோ நம்ம நினைப்போம் நான் தான் பெட்டரான ஒரு ஃபியூச்சர் கொடுக்க போறேன் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா நம்ம என்ன பண்றோம்னா நம்ம குழந்தையோட டிராயிங் புக்கை நம்ம தான் கலர் பண்றோம். ஸோ அவங்க கலர்ஸால அவங்க டிராயிங் புக்கு ஃபில் பண்ண விடுறது இல்லை. ஏன்னா அவன் சரியா பண்ண மாட்டான்ல. ஸோ அவங்க வேலையை அவங்கள பண்ண விட்டாவே அவங்க லைஃப் அவங்க சூப்பரா வாழ்ந்துட்டு போயிடுவாங்க. அவங்க லைஃபையும் சேர்த்து நம்ம வாழக்கூடாது தான் நான் எல்லாருக்குமே சொல்லிட்டே இருக்கேன். பேரண்டிங்ல 3 டைப்ஸ் ஆஃப் பேரண்டிங் இருக்கு. சோ பேசலாமா? क्वेश्चंस இருக்கா? கண்டிப்பா மேம், நீங்க பேசலாம் மேம். क्वेश्चंस அதுக்கு அப்புறம் எடுக்கலாம். ஓகே. சோ இதுல ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் பேரண்டிங் ரொம்ப அத்தாரிட்டேட்டிவ் பேரண்டிங். ஓகே. சோ பிரிக் வால் பேரண்டிங்னு சொல்லுவேன். சோ பிரிக் வாலை நீங்க என்ன வச்சு அடிச்சாலும் உடைக்கவே முடியாது. சோ அவ்வளவு ஸ்ட்ராங்கான அத்தாரிட்டேட்டிவ் பேரண்ட்ஸ். ஒரு ஸ்ப்ரெட் ஷீட் வச்சிருப்பாங்க. காலையில இத்தனை மணிக்கு எந்திரிக்கணும், இத்தனை மணிக்கு சாப்பிடணும், இத்தனை மணிக்கு வாக்கிங் போகணும், இத்தனை மணிக்கு ஒரு மிலிட்டரி ரொட்டீன் மாதிரி. ஆமா. அதை என்ன ஆனாலும் மாத்தவே முடியாது. அப்பா இன்னைக்கு சாட்டர்டே தானே, அதனால என்ன எந்திரி அப்படின்னு சொல்லுவாங்க. சில வீட்டுல அம்மா அது மாதிரி அந்த ரோல் எடுத்துப்பாங்க. சோ இதுல அப்பாவும் அம்மாவும் உட்கார்ந்து எந்த மாதிரி பேரண்டிங் ஸ்டைல ஃபாலோ பண்றீங்க நீங்க தெரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட். சோ ஜெல்லிஃபிஷ், சில வீட்டுல ஜெல்லிஃபிஷ்னா குழந்தை வைக்கிறது தான் சட்டம். குழந்தை டிமாண்ட் பண்ணுவாங்க. காலையில எந்திரிச்சதும் நான் ரைம்ஸ் பார்ப்பேன், நைட் வரைக்கும் நான் ரைம்ஸ் தான் பார்ப்பேன், நான் இங்க சோஃபாலே தான் உட்காந்துருப்பேன், எனக்கு ஃபுட் எல்லாம் இங்கதான் வரணும். எல்லாத்துக்கும் ஓகே. எனக்கு கார் எடுத்துட்டு வாங்க, நான் எனக்கு ஷாப்பிங் கூட்டிட்டு போங்க, எனக்கு இந்த ஃபிளேவர் ஐஸ்கிரீம் தான் வேணும். ஓகே. சோ எல்லாத்துக்கும் ஓகே 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 ஓகே. சோ எதுக்குமே நோ கிடையாது அவங்க பேரண்டிங் ஸ்டைல்ல. சோ நீங்க என்ன டீச் பண்றீங்க உங்க குழந்தைக்கு? அடுத்தது நெக்ஸ்ட் தேர்ட் டைப் ஆஃப் பேரண்டிங் இஸ் பேக் போன் பேரண்டிங். ஸோ பேக் போன்ங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ மகாலட்சுமி உட்காந்துருக்கீங்கன்னா உங்க பேக் போன் ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால தான் உட்கார முடியும். ஸோ ஒருத்தவங்க உட்கார வைக்கிறதே பேக் போன் தான். நம்மளோட பெல்விக் போன் ப்ராப்பரா இருந்தா தான் உட்கார முடியும். ஸோ என்னோட பேக் போன் ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால தான் நான் ப்ராப்பரா உட்காந்துருக்கேன். ஸோ பேக் போன் பேரண்டிங் அப்படின்னா என்னன்னா பவுண்டரிஸ் வைப்பாங்க, எக்ஸ்ப்ளோர் பண்ண அலோ பண்ணுவாங்க. ஓகே. சோ அவங்க லைஃபையும் சேர்த்து பேரண்ட்ஸ் வாழ மாட்டாங்க. சோ ஒரு விஷயம் கண்டிப்பா எல்லா பேரண்ட்ஸும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். சில விஷயங்களை கண்ட்ரோல் பண்ண முடியும், சில விஷயங்களை கண்ட்ரோல் பண்ண முடியாது. சோ நம்ம அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாவே பேரண்டிங் ஜர்னி ஈஸியா இருக்கும். சோ இதுக்கு பேரண்ட்ஸ்க்கு தான் நிறைய ட்ரைனிங் தேவைப்படுது. ஸோ குழந்தைங்களுக்கு எந்த ட்ரைனிங்கும் தேவைப்படுறது இல்லை. ஸோ என்ஜாய் யோர் கிட்ஸ் இன்னசென்ஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன். சிம்பிளா சொல்லலாம். கண்டிப்பா. let them be their individuals, but அவங்களுக்கு நீங்க ஒரு கைட்லைன்ஸ் ஒன்னு கொடுங்க. ஒரு ஒன் லைன் சம்மைனா டன் மேம். சூப்பர். ஐ திங்க் இட்ஸ் வண்டர்ஃபுல் அட்வைஸ். வித் தட் பாசிட்டிவ் நோட் நம்ம ஆடியன்ஸ் क्वेश्चंस போயிரலாம். சில क्वेश्चंस வந்திருக்கு. பிரேமா பாலா அப்படின்றவங்க கேட்டிருக்காங்க. For a 43-year-old woman, what is your advice on diet and exercise? ஏதாவது சப்ளிமெண்ட்ஸ் இந்த டைம்ல எடுத்துக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. டயட் அண்ட் எக்ஸசைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 43 இயர்னா மெனோபாஸ் ஆயிருக்கா, இல்ல அந்த ஸ்டேஜ்ல இருக்காங்களா, எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு செக் பண்ணும். சில பேருக்கு அந்த ஸ்டேஜ்ல இருக்கிறனால சிவியர் ப்ரொஃப்யூஸ் ப்ளீடிங் இருக்கும். ஸோ இது மாதிரி இருந்துச்சுன்னா கைனகாலஜிஸ்ட் அப்ரோச் பண்ணணும். சப்ளிமெண்ட்ஸ்னு பார்க்கும்போது நீங்களே கூகுள் பண்ணி சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கக்கூடாது. ஓகே. என்ன கால்சியம் லெவல் நம்ம பாடியில இருக்கு, அயன் எவ்வளவு இருக்கு, ஸோ இதெல்லாம் மோஸ்ட்லி பார்க்கும்போது மோஸ்ட் ஆஃப் தி விமன் ஆஃப்டர் டெலிவரி ஆர் பியூபர்ட்டிக்கு அப்புறமா அயன் லெவல் மோஸ்ட்லி கம்மியா தான் இருக்கு. எஸ்பெஷலி ஆஃப்டர் டெலிவரி. அது ஒரு பேபினா கொஞ்சமாவது ஓகேயா இருக்கும். நெக்ஸ்ட் செகண்ட் பேபியும் முடிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்களோட பாடியில அயன் கால்சியம் லெவல்ஸ் எல்லாம் ரொம்ப கம்மியா இருக்கு. ஸோ ஒரு பேசிக் பிளட் டெஸ்ட் பண்ணிட்டு கம்மியா இருக்கா ஜாஸ்தியா இருக்கான்னு செக் ஜாஸ்தியா கண்டிப்பா இருக்காது, கம்மியா இருக்கா, எந்த லெவல்ல இருக்கு, கரெக்டான லெவல்ல இருந்துச்சுன்னா ஓகே, கம்மியா இருந்துச்சுன்னா 90% கம்மியா தான் இருக்கும். எடுத்த உடனே சப்ளிமெண்ட்ஸ் போக வேண்டாம். ஸோ நம்ம சிறுதானியங்கள் நிறைய இருக்கு. ஸோ நான் எப்பவுமே சொல்றதுதான் ராகி. ஸோ ராகி இஸ் அ ஒண்டர்ஃபுல் சோர்ஸ் ஆஃப் கால்சியம். ஸோ எவ்ரிடே ஒரு விமனோட பிளேட்ல இருக்க வேண்டிய முக்கியமான ஃபுட். ஸோ நம்ம அதை மறந்துட்டோம், அதை எடுத்துக்கிறதுல. ராகி கம்பெல்லாம் நீங்க சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த பேக் பெயின் வருது, டயர்டா ஃபீல் பண்றது, இரிட்டேட் ஆறது அதெல்லாமே இருக்காது.
அண்ட் முக்கியமா இன்னொரு ஃபுட், பிரெக்னெண்டா இருக்கிறவங்க ஃபீட் பண்றவங்களும் சாப்பிடலாம். என்ன ஹார்ஸ் கிராம், கொள்ளு குதிரவாளி கொள்ளு கொள்ளு. ஓகே. கொள்ளு. ஓகே. ஸோ கொள்ளு வந்து ரொம்ப எக்ஸலன்ட் சோர்ஸ் ஆஃப் கால்சியம், அயர்ன், ஃபைபர். ஸோ இதெல்லாம் சாப்பிடும்போது கான்ஸ்டிபேஷன்லாம் இருக்காது. ஸோ பிரெக்னன்சில இருக்கிற முக்கியமான கஷ்டங்கள்ங்கிறத விட பிசியோலாஜிக்கல் சேஞ்சஸ். ஸோ அதெல்லாம் இருக்காது. ஸோ ப்ளோட்டிங் இதெல்லாம் இருக்காது. ஓகே. ஸோ சோக் பண்ணிட்டு அதை வந்து குக் பண்ணி கோகனட், கீ, ஜாகரி அது மாதிரி போட்டு லட்டு மாதிரி எடுத்துக்கலாம். டெய்லி 2 லட்டூஸ் எடுத்துக்கலாம். ஸோ இது ஆஃப்டர் டெலிவரியும் எடுத்துக்கலாம். எல்லா ஏஜ் கேட்டகரி பீப்புளும் எடுத்துக்க வேண்டிய ஒரு இம்பார்ட்டன்டான ஃபுட்டு வந்து கொள்ளு. ஸோ செசமி சீட் குழந்தைங்கள்ல இருந்து எல்லாருமே சாப்பிட வேண்டிய ஒரு விஷயம். நம்ம என்ன பண்றோம்னா பிரெட் எல்லாம் சாப்பிட்டா வந்து ரொம்ப சூப்பரான ஃபுட். நான் வந்து ப்ரௌன் பிரெட் சாப்பிடுறேன், மில்லட் பிரெட் சாப்பிடுறேன்னு சொல்லிட்டு நம்மளோட ஸ்டைல் எல்லாத்தையுமே மாத்திட்டோம், லைஃப் ஸ்டைல் எல்லாத்தையுமே. ஸோ இந்த ராகி சாப்பிட்டா சூடாயிடும். வேற என்ன ஏதாவது கொள்ளுக்குமே அது ஒண்ணு சொல்லுவாங்க மேம், சூடாயிடும் அப்படின்னு. ஓகே. எல்லாமே நியூட்ரிஷியஸ் ஃபுட்ஸ் எல்லாமே வந்து நம்ம பாடியை கொஞ்சம் ஹீட் ஆக்க தான் செய்யும். நமக்கு வந்து ஹைட்ரேஷன் அப்படின்னு ஒரு பார்ட் இருக்கு. ஸோ தண்ணி குடிக்கிறது, லெமன் எடுத்துக்கிறது. ஸோ உங்களுக்கு அப்படி பயமா இருந்துச்சுன்னா லெமன், டெண்டர் கோகனட் வாட்டர் அதெல்லாம் எடுத்துக்கலாம். ஸோ நம்ம சாப்பிடுற அவ்வளோ கெமிக்கல் சாப்பிடுற பாடிக்கு இந்த கொள்ளு, ராகி எல்லாம் சாப்பிட்டா ஒண்ணுமே ஆகாது. ஸோ ஏன்னா நீங்க பிரெட் சாப்பிடுற ஒவ்வொரு பிரெட்லயும் அவ்வளோ டன்ஸ் ஆஃப் பிரெட் இம்ப்ரூவர்ஸ் இருக்கு. ஸோ பிரெட் இம்ப்ரூவர்ஸ் எல்லாம் உங்க ஹார்மோன்ஸ் டிஸ்டர்ப்டார்னு சொல்லுவேன் நான். ஸோ நீங்க சாப்பிடுற எல்லா விஷயத்துலயுமே நிறைய கெமிக்கலோட இருக்கிற ஃபுட்ஸ் தான் நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது இந்த மில்லட் சாப்பிடுறதுனால நம்ம பாடியை கண்டிப்பா டிஸ்டர்ப் ஆகாது. கண்டிப்பா மேம். அடுத்த கேள்வி பாலாமுருகன் அப்படின்றவங்க கேட்டிருக்காங்க. சி செக்ஷனோட ரேட் வந்து இப்ப அதிகரிச்சுட்டே போகுது. அதோட சேர்த்து ஊட்டச்சத்து குறைபாடுகள் உள்ள குழந்தைகள் பிறக்கிற ரேட், அந்த ரேட்டும் வந்து இன்க்ரீஸ் ஆகுதே அப்படின்னு சொல்லி. ஓகே. சோ இப்போ வந்து ரீசன்ட் ரீசர்ச் யூனிசெஃப்ல இருந்து கொடுத்திருக்காங்க. உமன் ஹெல்த் அப்படின்னு எடுத்து பார்க்கும்போது இந்த விமனோட ஹெல்த் எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா அடோலசன்ட் கேர்ள்ஸ்ல இருந்தே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஆல் ஆஃப் த சடன் நான் எப்பவுமே எல்லா இடத்துலயுமே இன்சிஸ்ட் பண்ணுவேன், கல்யாணத்துக்கு ரெடி ஆகும் போதுதான் irregular periods எனக்கு இருக்கு, இதை ட்ரீட் பண்ணணுங்கிற ஒரு அவேர்னஸே அந்த ஃபேமிலிக்கே வருது. ஸோ அம்மா வந்து இம்மீடியட்டா கூட்டிட்டு போவாங்க கைனகாலஜிஸ்ட். என் பொண்ணுக்கு வந்து கொஞ்சம் மந்த்ஸாவே வந்து irregular periods இருக்கு, ப்ராப்பரா வரமாட்டுது, ரொம்ப மயக்கமா இருக்குன்னு சொல்றா, மூச்சு வாங்குறதெல்லாம் இருக்கு. ஸோ எல்லாமே செக் பண்ணும்போது ஹீமோகுளோபின் பார்த்தா 8, 7, 5 அப்படிலாம் கூட இருக்கும் சில குழந்தைங்களுக்கு. ஸோ குழந்தைங்க நான் சொல்றது 13 இயர்ஸ் அந்த மாதிரி இருக்கிற பொண்ணுங்களை சொல்றேன். ஸோ யங் அடலசன்ட் கேர்ள்ஸ் கிட்டவே இந்த நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணோம்னா, ஸோ ஸ்டடீஸ் என்ன சொல்லுது, இந்த மாதிரி கால்சியம், ஜிங்க், அயர்ன், ஃபோலிக் ஆசிட் இதெல்லாம் கிரிட்டிக்கல் நியூட்ரியன்ஸ் எல்லாமே அடலசன்ட் கேர்ள்ஸ்க்கு கம்மியா இருக்கிறதுனால அவங்க பிரெக்னன்சில கால்சியம் கம்மியா இருக்கிறதுனால ப்ரீ எக்லாம்சியா வர்றதுக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஸோ பிரெக்னன்சில நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் நம்ம பண்ண வேண்டியது ஒரே ஒரு விஷயம், அடலசன்ட் கேர்ளா இருக்கும் போதே ப்ராப்பர் நியூட்ரிஷியஸ் ஃபுட்ஸ் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இது ஒரு பேரண்ட்டை எஜுகேட் பண்ற முக்கியமான ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாருக்குமே இருக்கு. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லா பேரண்ட்ஸ்க்கும் அடலசன்ட் கேர்ள்ஸ்க்கும் நான் சொல்றது இதுதான். இப்பவே வந்து என்ன மேல் நியூட்ரிஷன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அண்டர் வெயிட் மட்டும் கிடையாது. ஸோ ஓவர் வெயிட்டும் மேல் நரிஷ்ட் தான், ஓவர் நரிஷ்ட் நான் சொல்லுவேன். ஸோ மேல் நரிஷ்ட்ங்கிறது 2 கேட்டகரியா இருக்கு. ஸோ அண்டர் வெயிட்டா இருக்கிறவங்களே மேல் நரிஷ்ட் தான் சொல்லுவோம், ஓவர் வெயிட்டா இருக்கிறவங்களே மேல் நரிஷ்ட் தான் சொல்லுவோம். ஸோ எந்த இடத்துல ஃபோக்கஸ் தேவை அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஹெல்த் கேர் ப்ரொவைடர், உங்க டாக்டர் ஆர் மெடிக்கல் ப்ரொஃபஷனல்ஸ் அப்ரோச் பண்ணி ப்ராப்பர் டயட் பிளான் வாங்கி அதை வந்து நீங்க ஃபாலோ பண்ணுமே தவிர கூகுளோ இல்ல சர்டன் ஆப்ஸ் டவுன்லோட் பண்ணி நீங்க வந்து ஃபாலோ பண்றது நல்லது இல்ல. ஐ திங்க் பாடி வந்து எப்படி how it looks அப்படின்றத தாண்டி how it reacts அப்படின்றத நம்ம கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சாலே கன்ஃபார்மா நம்ம ஹெல்த்தியா இருக்கோமா இல்ல இல்லையான்றத கண்டுபிடிக்கலாம். இன்னொரு விஷயம் நான் சொல்லணும்னு நினைச்சேன், நிறைய பேர் தண்ணி குடிக்கிறதுக்கு மறந்துடுவாங்க. எப்பவுமே வந்து ஒரு ஆப் வச்சிருப்பாங்க. சோ ஆப் வந்து ரிமைண்டர் ஆப் வச்சிருப்பாங்க. ஆமா, ரிமைண்டர் ஆப் வச்சிருப்பாங்க. சோ இத வந்து நான் என்னோட பாட்டி இப்போ இல்ல அவங்க உயிரோட, 90 இயர்ஸ் இருந்திருந்தா 90 இயர்ஸ் இருப்பாங்க. அவங்க கிட்ட போய் பாட்டி உங்களுக்கு தெரியுமா தண்ணி குடிக்கிறதுக்குலாம் ஒரு ஆப் இருக்கு அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு அதை பிலீவ் பண்ண முடியுமான்னு தெரியல. சோ இதே ப்ராசஸ் ஒரு 20 இயர்ஸ்க்கு அப்புறமா நமக்கு ஏஜ் ஆகும்போது நம்மளோட கிராண்ட் சில்ட்ரன் வந்து சொல்றாங்க, பாட்டி உங்களுக்கு தெரியுமா சாப்பிடுறதுக்கு ஆப் வந்திருக்கு அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்? ரொம்ப வினோதமா இருக்கும்.
ஆமா. சோ இத அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது. ஏன் சாப்பிடுறதுக்குலாம் எப்படி மறக்கும்? சோ நெறைய ஜங்க் ஃபுட்ஸ் இருக்கு. சோ லைட்டா அங்கங்க போறப்ப எப்பவுமே கேரி பண்றதுக்கு திங்ஸ் வச்சுட்டு, எப்பவுமே சாப்பிட்டுட்டே இருக்கும்போது பசிக்கிறத கூட நம்ம மறந்துருவோம். சோ பயாலஜிக்கல் கிளாக். சோ நமக்கு தேவைப்படும்போது தண்ணி குடிக்கிறது, நமக்கு பசிக்கும்போது சாப்பிடுறது. இத நம்ம புரிஞ்சுக்கணும். அண்ட் பிசிக்கல் ஆக்டிவிட்டி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோ இதெல்லாம் பண்ணும்போது சி செக்ஷன் ரேட்ஸ் கம்மியாகும். அட் தி சேம் டைம் குறைபாடுகளோட பொறக்கிற குழந்தைங்களும் கம்மியாவாங்க. கண்டிப்பா. சோ குழந்தைகளுக்கு எத்தனை காலம் தாய்ப்பால் கொடுக்கலாம் அப்படின்றது அடுத்த கொஸ்டின். ஓகே. சோ தாய்ப்பால் அப்படின்னு நான் ஃபர்ஸ்டே சொன்னேன். 6 மந்த்ஸ் வரைக்கும் எக்ஸ்க்ளூசிவ் பிரஸ்ட் ஃபீடிங். சோ 180 டேஸ் எல்லாருக்கும் ஒரு கியூரியாசிட்டி இருக்கு. குழந்தைக்கு சீக்கிரமா சாப்பாடு குடுக்கணும். அது ஒரு ஃபேமிலில ஒரு எக்ஸைட்மெண்ட். குழந்தை சாப்பிட ஆரம்பிக்கிறாங்கங்கிறது. சோ குழந்தை சாப்பிட ஆரம்பிக்கிறது ஒரு செலிப்ரேஷன் தான் ஆஃப் கோர்ஸ். ஆனா நம்ம வெயிட் பண்ணோம். கண்டிப்பா 180 டேஸ்க்கு முன்னாடி குடுக்க கூடாது. சோ 180 டேஸ்க்கு முன்னாடி ஒரு ஸ்பூன் தானே குடுத்தா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆட்டோ இம்யூன் டிசீஸ் அப்படின்னு ஒரு ப்ராசஸ் இருக்கு. சோ அது உடனே வராது. 30 இயர்ஸ்க்கு அப்புறமா உங்க குழந்தை டயபெட்டிஸ் பேஷண்டா இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஆஸ்மா பேஷண்டா இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. வீசிங் அண்ட் இன்னும் நிறைய ஆட்டோ இம்யூன் டிசீஸ் டெவலப் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. இல்ல இதெல்லாம் எங்க அம்மா எனக்கு குடுத்தாங்க. எங்க அம்மா எனக்கு வந்து சர்டன் பிஸ்கெட்ஸ் எல்லாம் பால் ஊத்தி எல்லாம் குடுத்துருக்காங்க. அந்த பிராக்டிசஸ் எல்லாத்தையுமே உங்க குழந்தைக்கு வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாதீங்க. ஓகே. சோ அதுதான். தாய்ப்பால் 3 வயசு வரைக்கும் குடுத்தாலும் ஓகே. 5 இயர்ஸ் வரைக்கும் குடுத்தாலும் ஓகே. சோ முன்னாடி காலத்துல இருக்கிறவங்களோட அந்த பற்கள்லாம் எடுத்து ரீசர்ச் பண்ணும்போது 6 இயர்ஸ் வரைக்கும் ஃபீட் பண்ணதா ரீசர்ச் சொல்லுது. சோ 6 இயர்ஸ் வரைக்கும் ஃபீட் பண்ணிருக்காங்க. சோ நான் எங்க பாட்டி கிட்ட எல்லாம் நான் பேசும்போது அவங்க சொல்லுவாங்க, முன்னாடி எல்லாம் ஸ்கூல் போயிட்டு வந்து கூட பிரஸ்ட் மில்க் எல்லாம் குடுப்பாங்க. இப்பதான் அதெல்லாம் பண்றது இல்ல. சோ இதெல்லாம் எப்படி இவ்ளோ ஜாஸ்தி ஆச்சுன்னா, நெறைய மார்க்கெட்டிங் பீப்பிள் உள்ள வந்து ஃபார்முலா ஃபீட் அண்ட் அதர் சப்ளிமெண்ட் ஃபீட்ஸ் நெறைய மார்க்கெட் பண்ணும்போது சப்பி பேபி, குண்டான ஒரு பேபி வேணும் அப்படின்னு ஒரு மோகத்தினால நெறைய பேரு பிரஸ்ட் மில்க் வந்து நியூட்ரிஷியஸ் ஆனது இல்ல. குழந்தை ஒல்லியாவே இருப்பாங்க. ஹெல்தியா இருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி ஃபுட்ஸ் குடுத்தாதான் நான் என்னோட குழந்தை சப்பியா இருப்பாங்க. சோ குழந்தை ஒல்லியா இருக்குன்னு கவலைப்படாதீங்க. ஹெல்தியான பேபி சப்பியா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. சோ ஹை சுகர் கண்டென்ட் குடுக்குற ஃபுட்ஸ், ரொம்ப சுகரி ஃபுட்ஸ் ஜாஸ்தியா குடுத்தீங்கன்னா கண்டிப்பா குண்டா இருப்பாங்க. கண்டிப்பா. மேம் அது அந்த நீங்க சொன்னது ரொம்ப கரெக்ட் மேம். அந்த சப்பி பேபின்ற ஒரு கான்செப்ட் வந்து எல்லா இடத்துக்கும் பிரிவலண்ட் இருக்கு. அதனால சைல்ட்ஹுட் ஒபிசிட்டி நம்ம ஊர்ல இருக்கான்றது எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சுக்கோங்க கண்டிப்பா. பட் வெளிநாடுகள்ல நம்ம அதை பாக்குறோம். சின்ன குழந்தைங்கள்ல இருந்து கை குழந்தைங்களை பத்தி தெரியல மேம். பட் கண்டிப்பா ஒரு 2-3 வயசுக்கு மேல வரவங்க ஜங்க் ஃபுட் மட்டுமே சாப்பிட்டு அவங்க பாக்க நல்லா கொழுன்னு தான் இருக்காங்க. பட் வந்து 6 வயசு பையனுக்கே டயபெட்டிஸ் வருது, ஓவர் வெயிட் பிரச்சனை இல்ல, இந்த நீஸ்க்கு பிரச்சனை வருது அப்படின்றது நம்ம கேள்விப்படுறோம். சோ இத பத்தி கொஞ்சம் சொல்லிடுங்க. சோ ஒபிசிட்டின்னு பார்க்கும்போது நம்ம ஊர்ல இப்பதான் வந்துட்டு இருக்கு. சின்ன குழந்தையா இருக்கும்போது சப்பியா இருக்கிறது எல்லாரும் விரும்புறாங்க. ஆனா கொஞ்சம் பெருசாகும் போது ஏன் இவ்வளவு குண்டா இருக்கான், கொஞ்சம் வாக்கிங் போக சொல்லக்கூடாதா, ஏதாவது பண்ணக்கூடாதா அப்படின்னு கேக்குறாங்க. ஸோ ஆல் ஆஃப் தி சடன் அவங்களோட லைஃப் ஸ்டைல மாத்த முடியாது. ஏன்னா அவ்வளவு சிப்ஸ் பேக்ஸ் வாங்கி கொடுத்துருப்பீங்க, அவ்வளவு பிஸ்கெட்ஸ், எங்க போனாலும் எல்லா பேரண்டோட பேக்லயும் ஒரு பிஸ்கெட் பேக்கெட்ஸ் இருக்கிறத பார்க்க முடியுது. அதுவும் இந்த ஜாம் இருக்கிறது, எவ்வளவு சுகர் ஜாஸ்தியா கொடுக்க முடியுமோ அவ்வளவு சுகர் ஜாஸ்தியா கொடுக்குறோம். அண்ட் கார்ன்ஃபிளாக்ஸ் எல்லாம் கொடுக்குறது, ராகி தானே நான் கொடுக்குறேன், ராகில தானே பண்ணிருக்காங்க. எதை வாங்குறதுக்கு முன்னாடியும் பின்னாடி டர்ன் பண்ணி இன்கிரீடியன்ட்ஸ்னு ஒண்ணு இருக்கு, அதை கண்டிப்பா ரீட் பண்ணணும். எல்லாருமே ரீட் பண்ணும்போது ராகி எவ்வளவு பர்சன்ட் ஆட் பண்ணிருக்காங்க, வீட் எவ்வளவு ரீஃபைன் வீட் ஃபிளார்னு இருக்குன்னா அது மைதா தான். ஸோ ரீஃபைன் பண்ணி வீட் ஃபிளார் ஆட் பண்றாங்கன்னா அது வந்து ஒயிட் ஃபிளார் தான் அப்படி சொல்லிருக்காங்க. அண்ட் சுகர் லெவல் ஒவ்வொரு வாட்டியும் நீங்க செக் பண்ணணும். சுகர் கண்டென்ட் எவ்வளவு இருக்கு. சுகர்னு டைரக்டா போட்டிருக்க மாட்டாங்க. சுக்ரோஸ், ஃப்ரக்டோஸ் அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ்ல இருக்கும். ஸோ இதெல்லாம் நீங்க பார்க்கணும். ஸோ பார்க்கும்போது அதுல கிராம்ஸ், ஒரு கிராம் 35 கிராம்ஸ் 40 கிராம்ஸ் இருக்குன்னா ஒரு சாக்லேட்டை பிரேக்ஃபாஸ்டா எந்த அம்மாவும் கொடுக்க மாட்டாங்க. அதே மாதிரி தான் இந்த பிஸ்கெட், கார்ன்ஃபிளாக்ஸ் எல்லாமே. ஸோ ஃபுட் லைஃப் ஸ்டைல் இது ரெண்டுமே வந்து ஒரு நாள்ல மாற்றம் கொண்டு வரவே முடியாது. ஸோ நம்மளோட ஃபேமிலியிலே அது இருக்கணும். அம்மா வந்து டேய் சிப்ஸ் எல்லாம் சாப்பிடக்கூடாதுரா அப்படின்னு சொல்லிட்டு ஈவினிங் வந்து ஒரு பெரிய பேக் சிப்ஸ் ஓபன் பண்ணி நம்ம காஃபிக்கு எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தோம்னா குழந்தை நினைப்பாங்கல்ல, நமக்கு மட்டும் ஒரு ரூல் நம்ம வீட்டுல, அம்மா எல்லாம் என்ன வேணா சாப்பிடலாம், சரி நானும் பெரியவனானா சீக்கிரமா எல்லாமே சாப்பிடலாம் போல, அந்த மாதிரி நினைக்க வைக்க கூடாது. ஸோ ஹெல்த் வந்து ஒரு ஹேபிட்டா மாத்தணும். நம்ம வீட்டுல இதுதான் இருக்கும், இதுதான் சாப்பிடணும். ஸோ ஃப்ரூட்ஸ் எல்லாம் சாப்பிடுற பழக்கத்தை கொண்டு வரணும்னா பிரெக்னன்சில இருந்து ஸ்டார்ட் பண்ணும். ஸோ நீங்க சாப்பிடுற சாப்பாடு எல்லாமே அம்னியோட்டிக் ஃப்ளூயிட்ல மிக்ஸ் ஆகும். நீங்க ஹாப்பியா சூப்பரா இருக்குல்ல அப்படின்னு சொல்லி சாப்பிட்டீங்கன்னா அந்த பேபி அதை என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. எம்மியா இருக்குன்னு அது ஒரு பைட்டும் வந்து நீங்க சாப்பிடும் போது உங்க ஃப்ளூயிட்ல மிக்ஸ் ஆகும் போது ஏதோ அம்மா இனிப்பா சாப்பிடுறாங்கன்னு சொல்லிட்டு அதை ஹாப்பியா எடுத்து சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. ஸோ அதே ஹேபிட் தான் குழந்தைக்கு வரும்.
உங்களுக்கே அது பிடிக்கல அப்படின்னு சொல்லும் போது அந்த குழந்தைக்கு பிடிக்காம போறதுக்கு ஒன்றும் பெரிய ஆச்சரியம் கிடையாது. நீங்க சொல்லும் போது ஒரு ஞாபகம் வருது. நம்ம குழந்தைங்க வந்து நம்ம சொல் பேச்ச கேட்க மாட்டாங்க. பட் நீங்க என்ன செய்றீங்கன்றத பார்த்து அதை மிமிக் பண்ணுவாங்க கண்டிப்பா. கண்டிப்பா. சோ இட்ஸ் an eye opening ஸ்டேட்மெண்ட் தான். மேம் லாஸ்டா ஒரே ஒரு கொஸ்டின். சுந்தரமூர்த்தி அவங்க கேட்டிருக்காங்க. சிறிய வயது பெண்களுக்கு ரத்த சோகையை போக்க வந்து எந்த விதமான உணவுகள் அவங்க சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி. ஓகே, தேங்க்யூ சுந்தரமூர்த்தி ஃபார் த கொஸ்டின். அது என்னன்னா, நான் முன்னாடியே சொன்னேன், அடோலசன்ட் ஹெல்த் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ யுனிசெஃப்லாம் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு 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 கேர்ள் சைல்டுக்கு ஆல்டர்னேட்டிவ் டேஸ்ல அயன் சப்ளிமெண்டே கொடுக்கலாம், அவ்வளோ நீட் இருக்கு அவங்களுக்குன்னு சொல்றாங்க. ஆனா நம்ம வந்து சுத்தமா நான் சப்ளிமெண்ட் எடுத்துக்கணும் நான் சொல்ல வரல, ஃபுட் ஹேபிட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ரெகுலரா நம்ம என்ன சாப்பிடுறோம்னு பார்த்தா நிறைய மாவுச்சத்து உணவுப் பொருட்கள் தான் எடுத்துக்கிறோம், கார்போஹைட்ரேட்ஸ் தான் எடுத்துக்கிறோம். ஸோ ரைஸ் மட்டும்தான் நம்ம பிரதான உணவு, அது எடுத்துக்கணும். அட் த சேம் டைம் காய்கறிகளும் நம்மளோட உணவுல கண்டிப்பா இருக்கணும். ஸோ எவ்வளவு காய்கறிகள்னு பார்க்கும்போது இவ்வளவுதான் இருக்கும். ஸோ உங்க ஃபுட் பிளேட் வந்து பாதி வந்து காய்கறிகள் தான் இருக்கணும். ஸோ ஃப்ரூட்ஸ் எடுத்துப்பாங்க, ஆனா காய்கறிகள் எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ ரத்த சோகை அப்படின்னு பார்க்கும்போது நான்வெஜ் சாப்பிடுறவங்களா இருந்தா லிவர்லாம் எடுத்துக்கலாம், போன் ப்ரோத் எல்லாம் எடுத்துக்கலாம். ஸோ போன் ஆட்டுக்கால் சூப் அது மாதிரி எல்லாம் எடுத்துக்கலாம். ரொம்ப கம்மியா இருக்கு, 5 கீழே இருக்குன்னா கண்டிப்பா டீ காஃபி அவாய்ட் பண்ணிடணும். டீ காஃபி எடுக்கும் போது கெஃபைன் இன்டேக் இருந்துச்சுன்னா இன்னும் உங்களோட அயனை வந்து அப்சார்ப்ஷன் பண்ணிடும். ஸோ அதனால அவங்களுக்கு கெஃபைன் எல்லாம் ஸ்டாப் பண்ணும். அதுக்கப்புறம் என்ன டேட்ஸ் எல்லாம் எடுத்துக்கலாம், ட்ரை ஃபிக்ஸ் எல்லாம் எடுத்துக்கலாம். எப்பவுமே நான் சஜஸ்ட் பண்றது மில்லட்ஸ். ராகி இஸ் எக்ஸலன்ட் சோர்ஸ் ஆஃப் கால்சியம் அண்ட் அயன். ஸோ ராகி எடுத்துக்கிறது டெய்லி அவங்க உணவுல ஆட் பண்ண. இன்னொரு மித்து இருக்கு, ராகி சாப்பிட்டா கருப்பாயிடுவாங்கன்னு சொல்லிட்டு. அப்படிலாம் எதுவும் இல்லை. நல்ல நல்ல ஃபுட் ஐட்டம்ஸ்ல எல்லாம் ஏதாவது ஒரு மித்த வச்சிடுறாங்க. ஸோ அதனால இதை சாப்பிட மாட்டாங்க. இப்போ நீங்களே சொன்னீங்க கொள்ளு வந்து சூடு, அதனால சாப்பிடக்கூடாது. ஸோ கொள்ளு சூடுன்னு சொல்லிட்டு அவாய்ட் பண்ணும்போது அந்த கொள்ளுல இருக்கிற எக்ஸலண்டான அயன், கால்சியம், அயன் எதுவுமே அந்த பாடிக்கு கிடைக்காம போகுது. சூடா இருக்கு, உங்களுக்கு சூடா இருக்குன்னு தோணுச்சுன்னா ஹைட்ரேட் பண்ணிக்கோங்க. 3 லிட்டர்ஸ் குடிக்கிற நீங்க ஒரு எக்ஸ்ட்ரா 200 ml லைம் ஜூஸ் எடுத்துக்கோங்க. ஸோ லைம் சூடுன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. ஸோ லைம் வந்து கூல் பண்ணும் பாடி, இது உலகத்துக்கே தெரியும். அதனால நீங்க அது மாதிரி ஏதாவது யாராவது சொன்னாங்கன்னா காம்பன்சேட் பண்ணிக்கோங்க. ஸோ அடலசன்ட் கேர்ள்ஸ் கண்டிப்பா அவங்களோட ஃபுட் பிளேட்ல இன்க்ளூட் பண்ண வேண்டியது நிறைய கீரை வகைகள், குறிப்பா என்ன முருங்கைக்கீரை. ஸோ முருங்கைக்கீரை, பாலக்கீரை, பொன்னாங்கண்ணி கீரை. ஸோ கீரை வகைகள் கண்டிப்பா இருக்கணும். ஸோ எல்லாருக்கும் தெரியும் நம்ம இதெல்லாம் பண்ணணும்னு தெரியும், ஆனா நம்ம பண்ண மாட்டோம். முக்கியமா மில்லட்ஸ் ஆட் பண்ணிக்கிறது ரொம்ப அவசியமா இருக்கு. கண்டிப்பா மேம். லாஸ்டா இன்னும் ஒரே ஒரு கொஸ்டின். ஏன்னா ஃபுட் டாபிக் பத்தி தான் கேட்டிருக்காங்க சித்ரா பாபு அவங்க. இன்றைய குழந்தைகள் சத்தான உணவுகளை தவிர்க்கிறாங்க, அதை சாப்பிடறதுக்கு அடம் பிடிக்கிறாங்க. அவங்க சத்தான உணவுகளை சாப்பிட வைக்கிறது எப்படி அப்படின்னு சொல்லி. ஓகே, ஸோ சத்தான உணவுப் பொருட்களை வந்து அடம் பிடிக்கிறாங்கன்னா வந்து நான் ஃபர்ஸ்ட் என்ன சொல்வேன்னா, ஆஸ் எ பேரண்டா நீங்க அதை சாப்பிடுங்க ஃபர்ஸ்ட். ஸோ நீங்க சாப்பிடுறத பார்த்து அந்த குழந்தை கண்டிப்பா சாப்பிடுவாங்க. சத்தான உணவுப் பொருட்கள் சாப்பிடாம இருக்கிறதுக்கு நம்ம தான் வாங்கி கொடுக்குறோம், சிப்ஸ் வாங்கி கொடுக்குறோம். வேற என்னென்ன மார்க்கெட்ல அவைலபிளா இருக்கோ, சூப்பர் மார்க்கெட் போறப்போ, ஷாப்பிங் போறப்போ, சரி இதுவும் இருக்கட்டும் இதுவும் இருக்கட்டும், இந்த பேக்ஸ் இருக்கட்டும், ஈவினிங் சாப்பிடலாம் வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு எடுத்து எடுத்து போடுறோம். ஸோ அது ஹேபிட்டா மாறிடுச்சு. அந்த ஹேபிட்டை இப்போ ஆல் ஆஃப் த சடன் மாத்த முடியாது. உங்க குழந்தைகிட்ட ஃபர்ஸ்ட் ஒரு பாண்டிங் வச்சுக்கோங்க. ஒரு அட்டாச்மெண்ட் பேரண்டிங் அப்படின்னு சொல்லுவோம். நான் பவுண்டரிஸ் செட் பண்ணணும் நான் ஃபர்ஸ்டே சொன்னேன். ஸோ குழந்தைகிட்ட உட்காந்து பேசுங்க. நீங்க அட்வைஸ் பண்றதை கேட்க மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் நீங்க ஃப்ரெண்ட் ஆகுங்க. ஜட்ஜ்மெண்டலா இருக்காதீங்க எப்பவுமே குழந்தைங்க கிட்ட. ஸோ ஃப்ரெண்ட் என்ன சொன்னாலும் கேட்பாங்க, ஆனா அம்மா அப்பா சொன்னா கேட்க மாட்டாங்க அப்படின்னா நம்ம வந்து நிறைய ஜட்ஜ் பண்றோம் அவங்கள. ஸோ ஜட்ஜ் பண்ணாம அவங்களா இருக்க விட்டோம்னா அவங்க நம்ம சொல்றது கேட்பாங்க. ஸோ இதுல என்ன இருக்கு, இதை சாப்பிட்டா என்ன ஆகும். ஒரு கேண்டி குடுக்குறீங்கன்னா டெய்லி கேண்டி கொடுக்காதீங்க. சாக்லேட் குடுக்குறீங்கன்னா டெய்லி கொடுக்காதீங்க. ஸோ ரொம்ப அது ஹேபிட்டாவே ஆயிடுச்சு அப்படின்னா கொஞ்சமா லிமிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ ஒரு வாரத்துல அட்லீஸ்ட் 1 நாள் இல்ல 2 நாள் இதை வந்து கண்டினியூஸா பண்ணாதான் மாத்த முடியும். ஸோ பேரண்டிங் வந்து ஒரு லாங் ஜேர்னி. ஸோ இதுக்கு நிறைய பொறுமையா எடுத்துட்டு போகணும். நம்ம கொஞ்சம் நிறைய விஷயங்களை ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ ஒரு நாள் ட்ரை பண்ணிட்டு இது வந்து என்ன சொன்னாலும் திருந்தாது அப்படின்னு சொல்லிட்டு விடுறது இல்லை. ஸோ கொஞ்சம் பொறுமையா குழந்தைங்க கிட்ட ஹேண்டில் பண்ணும்போது கண்டிப்பா கேட்பாங்க, அம்மா இது சாப்பிட்டா இந்த மாதிரி ப்ராப்ளம் வருமா,
இம்யூனிட்டி கம்மியாகும். ஸோ இம்யூனிட்டி இல்லைன்னா என்ன ஆகுங்கிறத காமிங்க அந்த குழந்தைங்களுக்கு. ஸோ காமிக்கும் போது அந்த குழந்தைங்க கண்டிப்பா கேட்பாங்க. குறிப்பா கேர்ள் சில்ட்ரனுக்குலாம் சொல்லணும்னா, இது சாப்பிட்டேன்னா உன்னோட ஸ்கின் வந்து க்ளோ ஆயிடும். அம்மா மாதிரி பெரிய ஹேர் இருக்கும். இதெல்லாம் சொன்னா, ஓ ஓகே. ஸோ எனக்கு பாய் தான். ஸோ அவன் 3.5 அவனுக்கே வந்து இதெல்லாம் சொன்னா, ஓகேம்மா இதை எடுத்துக்கிறேன். ஆம்லா சாப்பிடுறேன் அப்படின்லாம் சொல்லியிருக்கான். ஸோ சின்ன குழந்தைங்க வந்து நம்ம பேசுறதுல தான் இருக்கு. ஸோ அந்த குழந்தைங்க கிட்ட ஒரு ஒரு ஃபுட்டும் கொடுக்கும்போது இந்த இந்த நியூட்ரியன் இருக்கு, இது என்ன பண்ணும் உனக்கு, இதுல நிறைய அயன் இருக்கு, ஹீமோகுளோபின் ஜாஸ்தி ஆகும், ஃபாஸ்டா ரன் பண்ண முடியும், நீ பெருசா வளரும் போது உனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அந்த மாதிரி அதுல இருக்கிற நல்ல விஷயங்கள் பெனிஃபிட்ஸ் எல்லாம் சொல்லி சொல்லி ஒரு ஒரு விஷயம் பண்ணும்போது அந்த குழந்தைங்க கண்டிப்பா அக்செப்ட் பண்ணிப்பாங்க. கண்டிப்பா மேம். மேம் தேங்க்யூ சோ மச். நம்ம ஆக்சுவலி டைம் கடந்தே பேசிட்டோம். பட் நீங்க பொறுமையா எல்லா கொஸ்டின்ஸ்க்கும் அதுவும் ஆடியன்ஸ் கொடுத்த கொஸ்டின்ஸ்க்கும் ஆன்சர் பண்ணீங்க. தேங்க்யூ சோ மச் மேம். பிஃபோர் ராப்பிங் அப், நீங்க வந்து டு யூ வாண்ட் டு டெல் சம்திங் இன் பர்டிகுலர்? இப்போ பிரெக்னன்சிக்கு பிளான் பண்ற விமனா இருக்கட்டும், இல்ல இப்போ பிரெக்னெண்டா இருக்கட்டும், இல்ல இப்போ பேபி பெத்திட்ட அம்மாவா இருக்கட்டும், இவங்களுக்கு ஏதாவது ஒண்ணு சொல்லணும், உங்களோட ராப்பிங் அப் மெசேஜ் அப்படின்னா ஏதாவது? ஸோ ப்ரெக்னன்சிக்கு பிளான் பண்றவங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு மெசேஜ். ஸோ பேரண்டான ஜேர்னி பிரெக்னன்சில இருந்து ஸ்டார்ட் ஆகிறத விட பிரெக்னன்சிக்கு பிளான் பண்றதுல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இது இட்ஸ் அ வெரி லாங் ஜேர்னி. ஸோ அதனால ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் உள்ள ஒரு ஸ்ட்ராங் கனெக்ஷன் இருக்கணும். ஸோ நரிஷிங் கனெக்ஷன் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ 2 பேரும் செப்பரேட் பாடியா இருக்கீங்க, ஒன் சோல் ஆனதுக்கு அப்புறம் பிரெக்னன்சி பிளான் பண்ணுங்க. ஸோ உங்களோட இந்த லாங் ஜேர்னில எந்த எந்த இடத்துலயுமே நீங்க வந்து டவுனா ஃபீல் பண்ணவே மாட்டீங்க. ஸோ பிரெக்னன்சிக்கு பிளான் பண்றவங்களுக்கான ஒரு மெசேஜ். ஸோ பிரெக்னெண்டா இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு கிரைசிஸ் டைம்லயும் நீங்க வாரியர், உங்க பேபிய ஒரு எக்ஸலண்டான வாரியரா இந்த சொசைட்டிக்கு கம்யூனிட்டி கொடுக்க போறீங்க. ஸோ அந்த ஸ்ட்ராங்கான மென்டல் எபிலிட்டி நீங்க எடுத்துக்கணும். ஒரு ஒரு டேவும் எடுத்துக்கோங்க. பிரெக்னன்சி இஸ் நாட் அ சிக்னஸ், இட்ஸ் அ செலிப்ரேஷன். அகேன் அண்ட் அகேன் அதை சொல்லிட்டே இருங்க. கண்டிப்பா உங்க பிரெக்னன்சியை செலிப்ரேட் பண்றதுக்கு இந்த கோட் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். அண்ட் நியூலி டெலிவர்ட் மதர்னு நான் சொல்றதை விட பேரண்ட்ஸ். ஸோ எல்லா பார்ட்னரோட ரோல் இந்த ஜேர்னில ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். வி ஆர் இன் திஸ் டுகெதர் அப்படின்னு அடிக்கடி அந்த மதருக்கு சொல்லிட்டே இருங்க. ஸோ அவங்களுக்கு நீங்க கொடுக்குற ஒரு பூஸ்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ சப்ளிமெண்ட்ஸ் எல்லாம் வந்து உங்க பேபிக்கு மில்க் சப்ளை இன்க்ரீஸ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணாது. பார்ட்னரோட ரோல் இன் பிரெக்னன்சி அண்ட் ப்ரீ கன்செப்ஷன் அண்ட் பேரண்டிங்ல ரொம்ப ரொம்ப எசென்ஷியல். ஸோ ப்ராக்டிஸ் லவ், பேஷன்ஸ் அண்ட் பீஸ். கண்டிப்பா மேம். தேங்க்யூ சோ மச் மேம். ஸோ பிரெக்னன்சி வந்து இட்ஸ் நாட் அ டிசீஸ், இட்ஸ் நாட் அ சிக்னஸ், இட்ஸ் த காஸ் ஆஃப் செலிப்ரேஷன் அப்படின்றத ரொம்ப தெளிவாகவும் அதை எப்படி அதை செலிப்ரேட் பண்ணணும், அந்த பிரெக்னெண்டா இருக்கிற உமனோட டயட்டா இருக்கட்டும், எக்ஸசைஸா இருக்கட்டும், அவங்களுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய மென்டல் சப்போர்ட்டா இருக்கட்டும், இதெல்லாம் எப்படி வரணும்ன்றத ஒரு கிளியர் கைடா இன்னைக்கு டீனா அபிஷேக் அவர்கள் நம்ம கூட பகிர்ந்துக்கிட்டாங்க. மிக்க நன்றி மேம், எங்களோட ஜாயின் பண்ணி எங்களோட இவ்வளவு தெளிவா புதிய எங்களுக்கு தெரியாத பல புதிய விஷயங்களை சொன்னதும், பிளஸ் ஏற்கனவே தெரிஞ்ச விஷயத்த எப்படி ஆல்டர்னேட் பண்ணலாம், நம்ம வீட்ல இருந்தே எப்படி எல்லாத்தையுமே ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணலாம் அப்படின்றது ரொம்பவே அழகா தெளிவா எளிமையா சொன்னீங்க. மிக்க நன்றி. தேங்க்யூ சோ மச் ஃபார் ஜாயினிங் மையம் டாக்ஸ். We hope our relationship continues. We hope you come for futurely நிறைய ஷோஸ் வருவீங்க நம்ம எதிர்பார்க்கிறோம். Thank you so much. Thank you மகாலட்சுமி.